ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரில் வந்து தியரி ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு 2 செஷனில் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அந்த தியரியில் ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும். இப்போ சம்ஸ் வந்து சால்வ் பண்ணிடலாம். சம்ஸும் நம்ம சொன்ன மாதிரி 2 செஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ இந்த செஷனில் வந்து நம்ம ஒரு 22-23 சம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். லெஃப்ட் ஓவர் ஒரு 22 or 23 சம்ஸ் வந்து இருக்கும். அலாங் வித் லாஸ்ட் 3 years PYQ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நெக்ஸ்ட் செஷனில் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபைன், சரி தானே. ஃபர்ஸ்ட் சம் என்னங்கிறது வந்து போயிடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். On a new scale of temperature which is linear. See, இது லாஜிக் பேஸ் பண்ண சம் மாதிரி ஒரு ஸ்கேல் இருக்குது, ஒரு புது ஸ்கேல் டெம்பரேச்சர், அது வந்து எப்படின்னா லீனியராக கரெக்டாக இருக்குது. ஃபைன், அண்ட் கால்டு W ஸ்கேல். ஃபைன், ஸோ இப்படி ஒரு ஸ்கேல் வந்து இல்லை, அது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இட் இஸ் அ W ஸ்கேல். அது வந்து ஒரு நியூ ஸ்கேல் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரைட், த ஃப்ரீசிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் ஆர் 39 degree W and then 239 degree W respectively. அப்போ வந்து அதில் வந்து ஃப்ரீசிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் த வாட்டர் வந்து எவ்வளோனா 39 degree W வந்து ஃபர்ஸ்ட் ஒன், இன்னொன்று வந்து 239 degree W. சரி, what will be the temperature on the new scale corresponding to a temperature of 39 degree Celsius on the Celsius scale? See, அப்போ வந்து அவங்க வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா நியூ ஸ்கேலில் என்ன டிகிரி இருக்க போகுது. சி, ஆப்ஷனை பார்த்தாலே தெரியுது, டபிள்யூவில் கொடுத்துருக்காங்க ஃபார் 39 degree Celsius on the Celsius scale. அப்போ செல்சியஸ் ஸ்கேல் வந்து 39 degree Celsiusக்கு இதில் என்ன வேல்யூவோட மீட் அவுட் ஆகும், கரெக்டாக மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ரைட், அப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா செல்சியஸ் ஸ்கேலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். சி, ஜஸ்ட் லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஆன்சர் வந்துடும். 0 degree Celsius வந்து இருக்கும். ஃபைனல் பாயிண்ட் வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும், பாய்லிங் பாயிண்ட் இஸ் கோயிங் டு பி 100 degree Celsius. அதே மாதிரியே நம்மளுக்கு வந்து அந்த கொடுத்துருக்க நியூ W ஸ்கேல் வந்து என்னென்னா திஸ் இஸ் 39 degree W. அதே மாதிரி மேலே இருக்க போகிறது வந்து எனக்கு வந்து எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி 239 degree W. ரைட், அப்போ இன்பிட்வீன் டிவிஷன்ஸ் வந்து எனக்கு வந்து எவ்வளோ இருந்துருக்கணும். ஸோ இதில் வந்து இன்பிட்வீனில் வந்து ஜீரோ விட்டுட்டு நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா 100 டிவிஷன்ஸ் இருக்கும். அப்போ இதில் வந்து 239 - 39. ஸோ இங்கே எனக்கு இருக்க போகிற டிவிஷன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி 200 டிவிஷன்ஸ். இங்கே வந்து எனக்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா தட் இஸ் 100 டிவிஷன்ஸ். ரைட், சரி தானே. அப்போ இது பார்த்தாலே தெரியுது, இதில் ஒரு டிவிஷன் மேலே போச்சு அப்படின்னா இதில் வந்து எனக்கு வந்து எவ்வளோ போயிருந்துருக்கணும் அப்படின்னா 2 டிவிஷன்ஸ் வந்து மேலே போயிருக்கணும். ஓகே, இல்லைனா அந்த ரேஷியோஸ் வச்சே நம்ம வந்து மேட்ச் பண்ணிடலாம். இப்போ 200 / 100 போட்டால் எனக்கு 2 டிவிஷன்ஸ் வந்து வரும். 150 இருந்துச்சுன்னா 150 / 100 போட்டோம் அப்படின்னா 1.5 வந்து வரப்போகுது. ஸோ அந்த ரேஷியோஸ் வச்சே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் இது ரெண்டுலாம் எப்படி வந்து இன்க்ரிமெண்ட் இருக்குது அப்படிங்கிறது. ஆப்வியஸாக இதில் வந்து 200னா அப்போ வந்து 2 டிவிஷன்ஸ் வந்து வரும் ஃபார் எவ்ரி சிங்கிள் டிவிஷன் இன் செல்சியஸ் ஸ்கேல். ரைட், சரி தானே. அப்போ செல்சியஸ் ஸ்கேலில் எனக்கு வந்து எவ்வளோ வந்துருந்துருக்கணும் அப்படின்னா 39 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட், அப்போ 39 degree Celsius வந்து இதில் வந்து எதோட மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ அப்போ இதில் எதோட மேட்ச் ஆகும் அப்படின்னா 39 × 2, ஏன்னா டபுள் த டைம்ஸ் வந்து இங்கே இருக்குல்ல. ஸோ 39 × 2 வந்து எவ்வளோ வந்துருக்கணும்னா 39 × 2 78 வரும்னு நினைக்கிறேன். ரைட், 78. ரைட், அப்போ வந்து 39 × 2 வந்து எனக்கு வந்து 78 W வந்து வருது. ஸோ 78லேருந்து எனக்கு வந்து 0லேருந்து 78னா ஓகே, 78 ஸ்ட்ரைட்டாகவே ஆன்சர் வந்து மார்க் பண்ணிடலாம். ஆப்ஷன் 3 வந்து வந்துட போகுது. ஆனால் இதோட ஸ்டார்டிங் வந்து எங்கேருந்து இருக்க போகுது அப்படின்னா 39 degree Wலேருந்து இருக்க போகுது. ஸோ அப்போ 78 + 39. ரைட், அப்போ 78 + 39 அப்படிங்கும்போது திஸ் இஸ் 7 தட்ஸ் கோயிங் டு பி 117. ஸோ எனக்கு வந்து 39 degree Celsius இதில் வந்து எதில் வந்து மார்க் ஆகும் அப்படின்னா இட் வில் கெட் மார்க்ட் அட் 117 degree W. சரியா. therefore the answer is option 4. இந்த சம்லாம் புரியணும், லாஜிக் பேஸ் பண்ண சம்மு. ஃபைன், இதில் டவுட் இருக்கக்கூடாது. அட் சம் போகலாம். நெக்ஸ்ட் சம்மும் சிம்பிளாக ஸ்ட்ரைட்டாகவே சம்னா த யூனிட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி இஸ். அப்போ தெர்மல் கண்டக்டிவிட்டியோட யூனிட் என்ன அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இது யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் பேஸ் பண்ண சம்மு. ஆனால் வந்து அங்கே நம்ம ஃபார்முலா தெரியாததுனால ஜஸ்ட் ஒரு சில சம்ஸை மட்டும் அந்தந்த சாப்டரில் கொஞ்சம் இன்சர்ட் பண்ணியிருந்திருப்போம். ஸோ த யூனிட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி தெர்மல் கண்டக்டிவிட்டியோட ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா ஸ்ட்ரைட்டாகவே போட்டுடலாம். ஸோ dQ / dt which is equal to KA சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ΔT/L. இங்கே வந்து எனக்கு வந்து கேங்கிறதா வந்து என்னென்னா இட் இஸ் தெர்மல் கண்டக்டிவிட்டி. அப்போ தெர்மல் கண்டக்டிவிட்டியோட யூனிட் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, அப்படி யூனிட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். dQ/dt. dQ அப்படிங்கிறது ஹீட்டுங்கிறது இட் இஸ் அன் எனர்ஜி பர் டைம். அப்போ எனர்ஜி பர் டைம் வந்து எனக்கு வந்து என்னவா இருந்துருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி பவருங்கிறது இங்கே வந்து எல்லாமே வாட்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஜூல்லே வச்சுக்குவோம், வாட்ஸ்லேயே வந்து வச்சுக்குவோம். ஓகே, ஜூல் பர் செகண்ட் வந்து வாட்டன் நம்ம வந்து போட்டுருவோம். ஏன்னா செகண்ட்ஸ் எல்லாம் இது யூனிட்ஸில் இல்லை. ஸோ ஆப்வியஸாக W தான் சப்ஸ்டியூட் பண்ணணும், புரியணும். தட் இஸ் கோயிங் டு பி கப்பா கே தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ இந்த சைடு வந்து லென்த் வந்து இங்கே மல்டிப்ளை ஆயிரும்ல. அப்போ லென்த் வந்து வந்துச்சு அப்படின்னா மேலே வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும் அப்படின்னா ஒரு மீட்டர் வந்து வந்துருக்கணும். ஏரியா வந்து டினாமினேட்டர் போயிடும். therefore that is going to be meter square. ΔT எனக்கு டினாமினேட்டர் வந்துடும். தட் இஸ் கெல்வின். ரைட், கெல்வின் கேபிட்டல் K.
சரி தானே. இது வந்து என்னோட கப்பா, அதான் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இந்த யூனிட்ஸை ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா I'll get the answer. ஸோ W வந்து இருக்கணும், வாட் வந்து இருக்கணும், மீட்டரில் வந்து எனக்கு வந்து எவ்வளோ வந்து இருக்கணும் அப்படின்னா மீட்டர் இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ். ஸோ வாட் மீட்டர் இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ் இஸ் த ஆன்சர். தேர்ஃபோர் த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1. இந்த சம்லாம் ஈஸியான சம்மு, புரியணும். அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து a copper rod of 88 cm and an aluminum rod of unknown length. ஓகே, சி காப்பர் ராட் வந்து ஒரு 88 சென்டிமீட்டர் இருக்குது, அலுமினியம் ராடோட லென்த் வந்து எனக்கு தெரில, இனிஷியல் லென்த்து. ஹேவ் சிமிலர் இன்க்ரீஸ் இன் லென்த் இண்டிபெண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். அப்போ ரெண்டுமே எனக்கு வந்து என்னென்னா இன்க்ரீஸ் இன் லென்த், டெல் எல் வந்து ரெண்டுக்குமே சேம் அமௌண்ட் ஆஃப் டெல் எல் இருக்குது ஃபார் த கிவன் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஸோ ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது எவ்வளோ லென்த் வந்து காப்பர் ராட் எக்ஸ்பேண்ட் ஆகுதோ சேம் அமௌண்ட் தான் அந்த அலுமினியம் ராடும் எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்படி இருக்கணும் அப்படின்னா த லென்த் ஆஃப் த அலுமினியம் ராடஸ், அப்போ அலுமினியம் ராடோட லென்த் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இங்கே எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல்ஃபா ஆஃப் த சியூ வந்து கொடுத்தாச்சு. ஸோ ஆல்ஃபா ஆஃப் த ஏஎல் வந்து கொடுத்தாச்சு. ஸோ ஆல்ஃபாங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன். இங்கே வந்து எக்ஸ்பேன்ஷன் தானே, லீனியராக தானே எக்ஸ்பேன்ஷன் வந்து நடக்க போகுது, ஒன் டைமென்ஷனல் தானே. ஸோ ஆல்ஃபாவும் ஆல்ஃபா ஏஎலும் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ அதை வச்சு நான் வந்து இங்கே வந்து அலுமினியம் ராடோட லென்த் எவ்வளோ அப்படிங்கிறத நான் வந்து டிட்டர்மைன் பண்ணோம். சரி, அப்போ ஸ்ட்ரைட்டாகவே அவன் கொடுத்துருக்க கண்டிஷனுக்கு வந்து நான் ஈக்குவேஷன் மேக் பண்ணோம் அப்படின்னா எப்படி வந்து வந்துருக்கணும், டெல் எல் ஆஃப் த காப்பர் ராடும் டெல் எல் ஆஃப் த அலுமினியம் ராடும் எனக்கு வந்து சேம் அமௌண்ட் வந்து இருக்கணும். ஸோ அப்போ டெல் எல்ங்கிறது எனக்கு எதுக்கு ஈக்குவலாக வந்து வந்துருக்கணும் அப்படின்னா அப்படியே அந்த ஸ்ட்ரைட்டாகவே இந்த ஃபார்மில் எழுத போகிறோம். ஸோ ஆல்ஃபா ஆஃப் த அலுமினியம் காப்பர், ரைட். ஸோ ஆல்ஃபா ஆஃப் த காப்பர் லென்த்து டெல் டி இனிஷியல் லென்த்து விச் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஆஃப் த அலுமினியம். ஓகே, அதோட லென்த் என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும், விச் இஸ் எல் டேஷ் நம்ம வச்சுக்குவோம். அண்ட் தென் டெல் டி. ஸோ சேம் சேஞ்ச் இன் டெம்பரேச்சருக்கு எனக்கு வந்து என்னென்னா சேம் இன்க்ரீஸ் தான் எனக்கு வந்து கிடைக்க போகுது. தேர்ஃபோர் டெல் டி இட் வில் கெட் கேன்சல்ட், ரைட். இங்கே உள்ள டெல் டி இட் வில் கெட் கேன்சல்ட். அப்புறம் லெஃப்ட் ஓவரை மட்டும் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா வில் கெட் த ஆன்சர் ஸ்ட்ரைட் அவே. சி இதெல்லாம் புரியணும், ஈஸியான சம் தானே. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஆல்ஃபா ஆஃப் த காப்பருக்கு வந்து நான் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் அப்படின்னா 1.7 into 10 power minus 5 into length. இனிஷியல் லென்த் வந்து எனக்கு வந்து என்னென்னா தட் இஸ் கோயிங் டு பி 88 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் ஏன் போட்டிருக்கேன்னா எனக்கு பரப்புற ஆன்சர் சென்டிமீட்டர் எனக்கு ஸ்ட்ரைட்டாகவே கிடச்சிடும். யூனிட் கன்வர்ஷன் பிரச்சனை கிடையாது. ஆல்ஃபா ஏஎல் அது வந்து டினாமினேட்டரில் வந்திருக்கு அப்படின்னா யூ ஹேவ் 2.2 into 10 power minus 5, ரைட். அப்போ வந்து எனக்கு எது கேன்சல் அவுட் ஆயிரும் அப்படின்னா 10 power minus 5 10 power minus 5 it will get cancelled. and then 2.2ஐயும் 88 மட்டும் நான் வந்து கேன்சல் பண்ணுமா. சி இது வந்து சார் ஓகே ஃபர்ஸ்ட் 11 டேபிளில் கேன்சல் அவுட் பண்ணிடலாம் ஸோ தட் இட் பிகம்ஸ் ஈஸி. ஸோ அப்போ வந்து இங்கே வந்து நம்ம வந்து கேன்சல் அவுட் ஆகுது அப்படின்னா 2.2 வந்து எனக்கு வந்து என்ன வாங்கியிருக்கணும் அப்படின்னா தட்ஸ் கோயிங் டு பி 0.2. இது வந்து எனக்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்னா 8. ஓகே, 11 டேபிளில் வந்து போயிடுச்சு அப்படின்னா ஸோ அகெயின் வந்து ஒன் மோர் டைம் கேன்சல் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா 0.1. ஸோ தட்ஸ் கோயிங் டு பி 4, ரைட். சரி தானே. அப்போ இது வந்து நம்ம வந்து 1.7 into 4 மட்டும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறோன்னா I'll have 1.7 into 4 28 to 6, correct, right, 6.8. சரி தானே. அப்போ வந்து I'll have 6.8 divided by 0.1. ஓகே, அப்போ அது வந்து நம்மளுக்கு வந்து நியூமரேட்டரில் மேலே போயிடுச்சு அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் வந்துடும் இன்டூ 10. தேர்ஃபோர் தட்ஸ் கோயிங் டு பி 68 சென்டிமீட்டர். யூனிட் கன்வர்ஷன் வந்து நான் ஏன் பண்ணலை அப்படின்னா மற்றதெல்லாம் கேன்சல் அவுட் ஆயிரும், ரேஷியோஸ் மாதிரி தான் வரப்போகுது. ஸோ இது மீட்டருக்கு மாற்றிருந்தோம் அகெயின் அந்த ஒரு 10 power minus 2 வந்து இருந்துகிட்டே இருந்திருக்கும். மறுபடியும் நம்ம வந்து சென்டிமீட்டருக்கு சேஞ்ச் பண்ணும்போது வில் கெட் த சேம் திங் அகெயின், ரைட். சரி தானே. அதனால் நம்மளுக்கு அது வந்து பிரச்சனை கிடையாது. ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சென்டிமீட்டரில் வச்சே போட்டோம். ஒருவேளை கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா as usual நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மீட்டரில் மாற்றிக்கோங்க. த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1. இந்த சம்மில் எல்லாம் டவுட் இருக்கக்கூடாது, இட் ஷுட் பி கிளியர். அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் பிராஸ் அண்ட் ஸ்டீல் ராட்ஸ் ஆர் ஆல்ஃபா 1 அண்ட் ஆல்ஃபா 2. சி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம்மு, ஃபைன் போடலாம், புரியும். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன் வந்து பிராஸுக்கும் ஸ்டீலுக்கும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 கொடுத்துட்டாங்க. சரி ஓகே. லென்த் ஆஃப் த பிராஸ் அண்ட் ஸ்டீல் ராட்ஸ் ஆர் L1 and L2 ரெஸ்பெக்டிவ்லி. சரி தானே. அப்போ ஸ்டீல் ராடும் பிராஸ் ராடோட லென்த் வந்து இனிஷியல் லென்த் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா L1 and L2. இஃப் L2 minus L1, L2ங்கிறது வந்து எனக்கு வந்து எதோடது அப்படின்னா ஸ்டீல் ராடு. ஸோ ஸ்டீலையும் பிராஸையும் நான் சப்ராக்ட் பண்ணுறேன் இந்த லென்த். இஃப் L2 minus L1 இஸ் மெயின்டைன்டு சேம் அட் ஆல் டெம்பரேச்சர். சி அது எல்லாமே நீங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருந்தாலும் L2 minus L1 வந்து நான் வந்து சப்ராக்ட் பண்ணிகிட்டே வரேன்னா அந்த லென்த் ஆஃப் த பிராஸ் ராடையும் ஸ்டீல் ராடையும் பிராஸ் ராடையும் நான் வந்து சப்ராக்ட் பண்ணிகிட்டே வந்தேன்னா எனக்கு சேம் லென்த்து தான் இருக்குது ஃபார் ஆல் த டெம்பரேச்சர். ஸோ இஸ் மெயின்டைன் சேம் அட் ஆல் டெம்பரேச்சர்ஸ். என்ன சொல்கிறேங்கிறது புரிஞ்சுருந்துருக்கணும். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரிலேஷன்ஸ் ஹோல்ட் குட். அப்போ கீழே இருக்க போகிறதுல எந்த ரிலேஷன் வந்து கரெக்டு அப்படிங்கிறத வந்து நான் வந்து இது பண்ணோம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது போட்டுற வேண்டியதான். டெல் எல் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா எல் தேவை கிடையாது, ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 தான் இருக்குது. ஸோ ஆல்ஃபா எல் டெல் டி அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கிட்டோம்.
இப்போ வந்து ஒரு இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ஃபா 1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம், இன்னொரு வந்து ஆல்ஃபா 2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ del L அப்படிங்கிறது வந்து என்னவா இருந்திருக்கணும் அப்படின்னா ஃபைனல் லென்த் மைனஸ் இனிஷியல் லென்த், ரைட்? அப்போ இனிஷியல் லென்த்துங்கிறது அங்கே இருக்க போகிற எல். ஸோ இது வந்து நான் வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஏன்னா எனக்கு எல்லா சிச்சுவேஷன்லையும் L2 மைனஸ் L1 வந்து சேமாக இருக்குது, ரைட்? அப்போ L2 மைனஸ் L1ங்கிறது அந்த ராடுக்குள்ளே உள்ள கம்பேரிசன் கிடையாது, பிட்வீன் 2 டிஃப்ரெண்ட் ராட்ஸ். ஓகே, ஃபைனல் ராட் ஆஃப் ஃபைனல் லென்த் ஆஃப் காப்பருக்கும் பிராஸுக்குள்ள டிஃப்ரென்ஸும் அதே மாதிரி இனிஷியல் லென்த் ஆஃப் பிராஸுக்கும் காப்பருக்குள்ள டிஃப்ரென்ஸும் தான் எனக்கு வந்து என்னென்னா இட் இஸ் சேம் அப்படின்னு நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்துருக்காங்க. அதனால இங்கே வந்து நான் del L வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறேன், L2 மைனஸ் L1 எழுத போகிறேன். அப்போ L2 மைனஸ் L1 நம்மளுக்கு எழுதும்போது L2 L1 அவங்க வந்து கொஷினில் வந்து L2 மைனஸ் L1 வந்து L2 வந்து எதோட மேட்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டீல், L1 வந்து பிராஸோட மேட்ச் பண்ணியிருக்காங்க. தேர்ஃபோர் L2 மைனஸ் L1 போட்டால் கன்ஃபியூஸ் ஆயிரும், L டேஷ் அப்படின்னு நம்ம வந்து போட்டோம்னா கன்ஃபியூஷன் வந்து இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்க பிராஸ் ராடுக்கே நம்ம வந்து எழுதுவோம். அப்போ வந்து எனக்கு வந்து ஃபைனல் லென்த் வந்து எனக்கு என்னவா இருந்திருக்கணும் அப்படின்னா L டேஷ் 1, ரைட்? பிராஸ் ராடு அப்படிங்கிறதுனால 1ஆல் ரிலேட் பண்ணியிருக்கேன், மைனஸ் L1, சரி தானே? அப்போ இனிஷியல் லென்த் வந்து என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா L1 which is equal to alpha L1 del T, சரி தானே? இதே மாதிரி இப்போ வந்து பிராஸுக்கு நம்ம எழுதுன மாதிரி அடுத்து வந்து எதுக்கு எழுத போகிறோம் அப்படின்னா ஃபார் ஸ்டீல். அப்போ ஸ்டீலுக்கு வந்து நம்ம வந்து என்ன எழுத போகிறோம் அப்படின்னா ஸ்டீலுக்கு வந்து நம்ம எழுத போகிறது வந்து 2 வச்சு எழுதணும். ஸோ L2 டேஷ் மைனஸ் L2 which is equal to alpha L2 del T, ரைட்? அப்போ வந்து இங்கே வந்து கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்லா டெம்பரேச்சர்லையும் L2 மைனஸ் L1 வந்து சேமாக இருந்திருக்கணும். அப்போ இனிஷியல் டெம்பரேச்சரில் தட் இஸ் L2 மைனஸ் L1, ஃபைனல் டெம்பரேச்சரில் L2 டேஷ் மைனஸ் L1. அப்போ எல்லா டெம்பரேச்சர்லையும் சேமாக இருந்திருக்கணும் அப்படின்னா அது அப்படி ஈக்குவேஷனாக மேக் பண்ணுவோம். ஸோ L2 மைனஸ் L1 which is equal to L2 டேஷ் மைனஸ் L1 டேஷ். இது ரெண்டும் எனக்கு வந்து எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி சேம். சரி, அப்போ வந்து இது ரெண்டு கொண்டுட்டு போய் மேலே வந்து நான் மேட்ச் பண்ணோம் அப்படின்னா L1 டேஷ் மைனஸ் L1 இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? ஸோ L1 டேஷ் மைனஸ் L1 சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே L1 டேஷ் வந்து இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பிகம் L1 டேஷ் மைனஸ் L1 டேஷ் மைனஸ் L1. அதே மாதிரியே இதை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா வில் ஹேவ் L2 டேஷ் மைனஸ் L1, ரைட்? அப்படியே ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணுறதை எழுதுறேன், யூல் கெட் இட். அப்போ எனக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா L1 டேஷ் மைனஸ் L1 which is equal to L2 டேஷ் மைனஸ் L2, ரைட்? அப்போ வந்து இது பார்த்தாலே தெரியுது இந்த ரிலேஷனில் L1 டேஷ் மைனஸ் L1 which is equal to L2 டேஷ் மைனஸ் L2, ரைட்? அது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாகவே இது ரெண்டும் ரிலேட் ஆகிற மாதிரியே வந்துச்சு, ஜஸ்ட் அதை ரீஅரேஞ்ச் மட்டும் பண்ணோம் அப்படின்னா. தேர்ஃபோர் அப்போ இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னா ஆப்வியஸாக இந்த ரெண்டு பேராமீட்டரும் இட் ஷுட் பி ஈக்குவல், ரைட்? அப்போ அது ரெண்டே நான் வந்து ஸ்ட்ரைட்டாகவே நான் வந்து ஈக்குவேட் பண்ணிடலாமா? அப்போ ஈக்குவேட் பண்ணால் எனக்கு என்ன வந்து வந்திருக்கணும்? இங்கே வந்து இது மட்டும் மிஸ் ஆகிருக்கு, திஸ் இஸ் கோயிங் டு பி alpha 1, இது வந்து alpha 2ன்னு வந்து இருந்திருக்க போது அதை ஸ்ட்ரெயிட்டாகவே மேட்ச் பண்ணுறோம் அப்படின்னா I'll get something like this, alpha 1 L1 del T which is equal to alpha 2 L2 and then del T. இப்போ வந்து எனக்கு எது ரெண்டு கேன்சல் அவுட் ஆகணும் அப்படின்னா del T it will get cancelled. அப்புறம் எனக்கு லெஃப்ட் ஓவர் வந்து எனக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னா alpha 1 L1 which is equal to alpha 2 L2. Therefore the answer is option 2. ஃபைன். இந்த சம்மில் வந்து டவுட் இருக்கக்கூடாது, இட் ஷுட் பி கிளியர். இதில் எதுவுமே புரிஞ்சுருந்துருக்கணும், கொஞ்சம் அந்த ட்ரிக்கியாக மட்டும் இருக்கும், ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா கெட் த ஆன்சர். ஃபைன், இந்த சம் புரியணும். அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து த வேல்யூ ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கிளிசரின் இஸ் 5 × 10⁻⁴ கெல்வின் இன்வர்ஸ், ரைட்? அப்போ வந்து இங்கே வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பான்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. த ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் த டென்சிட்டி, நம்ம தியரியிலே பார்த்துருந்துருப்போம்ல, டெல் ரோ பை ரோ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. த ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் டென்சிட்டி ஆஃப் கிளிசரின் ஃபார் அ ரைஸ் ஆஃப் 40 டிகிரி செல்சியஸ். ரைஸ் அப்படின்னா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், ரைட்? சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வந்து எனக்கு 40 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அப்போ இங்கே வந்து எனக்கு டெல்டி தான். அப்போ டெல்டி அப்படிங்கும்போது நான் கெல்வினில் போட்டாலும் சரி, ஃபைனல் மைனஸ் இனிஷியல், செல்சியஸில் போட்டாலும் சரி, ஃபைனல் மைனஸ் இனிஷியல், யூல் ஹேவ் த சேம் 40, ரைட்? அது என்னங்கிறது வந்து புரியணும். 40 டிகிரி செல்சியஸ் இன் இட்ஸ் டெம்பரேச்சர். அப்போ நான் இங்கே வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா டெல் ரோ பை ரோ அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். தேர்ஃபோர் டெல் ரோ பை ரோ, இது ஏற்கனவே நம்ம வந்து தியரியில் பார்த்தா தான், ஸோ புரியணும். அப்போ டெல் ரோ பை ரோனா ரோ இஸ் ஈக்குவல் டு எம் பை வி, மாஸ் இஸ் கோயிங் டு பி கான்ஸ்டன்ட், வால்யூம் தான் சேஞ்ச் ஆகணும். எரர் அனலைசிஸ் அந்த ட்ரிக்கை வச்சு நம்ம வந்து போட்டுருவோம். தேர்ஃபோர் இங்கே வந்து எனக்கு என்ன வந்து டெல் வால்யூம் பை வால்யூம்னு வந்து வரணும். அப்போ டெல் வி பை வியை வந்து மேலே வந்து எனக்கு என்ன ஆல்ஃபா வி வி டெல் டின்னு வந்து இருந்திருக்கணும், டிவைடட் பை த வால்யூம். ஸோ இங்கே வந்து வால்யூம் இட் வில் கெட் கேன்சல்ட். அப்போ ஆல்ஃபா வியையும் டெல் டீனை வந்து ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணால் இல் கெட் த ஆன்சர். ரெண்டுமே ஸ்ட்ரெயிட்டாகவே கொஷினில் கொடுத்துருக்காங்க, அப்படி போட்டோன்னே ஆன்சர் வந்துடும். ஆல்ஃபா விக்கு வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும் அப்படின்னா 5 × 10⁻⁴ into 40 டிகிரி செல்சியஸ் பிரச்சனை கிடையாது, ஏன்னா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் தான் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ 40னா 5 is 20, ஸோ 20 வந்து 200, ஸோ 200 × 10⁻⁴, ரைட்? ஸோ that's going to be 0.020, right? The answer is option 4.
இந்த சம்லாம் புரியணும், ஸ்ட்ரைட்டாகவே ஈஸி சம் தானே. அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட்டு சம்மும் முன்னாடி பார்த்த அதே பேட்டர்ன் சம் தான். ஃபைன். ஸோ இங்கே வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பான்ஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. த டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அட் 20 டிகிரி செல்சியஸ் இஸ் 998 kg per meter cube, okay, and 40 degree Celsius is 992 kg per meter cube. சரி, ரைட்டு. ரெண்டு டென்சிட்டி நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. இங்கே நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா the coefficient of volume expansion of water. ஸோ வால்யூம் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் வாட்டரோட கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சரி, அப்போ வந்து இங்கே நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஆல்ஃபா வி என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ரைட். இங்கே வந்து எனக்கு வந்து ரெண்டு டென்சிட்டி வந்து கொடுத்துருந்துருக்காங்க. அப்போ டென்சிட்டியையும் நான் டெம்பரேச்சர் ரைஸையும் வந்து எனக்கு என்னென்னா டெல்டி வந்து நான் கொடுத்துட்டாங்க. ஸோ முன்னாடி யூஸ் பண்ண அதே ஃபார்மில் வந்து யூஸ் பண்ணிட வேண்டியதான். இங்கே வந்து நான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பேன்ஷன் தானே ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அப்போ இங்கே வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும் அப்படின்னா டெல் ரோ பை ரோ. டெல் ரோ பை ரோ வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ டெல் ரோவுக்கு வந்து எனக்கு என்ன சேஞ்ச் இன் ரோ தானே, மேலே வந்து ரெண்டு ரோவுமே எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா கெட் த டெல் ரோ டிவைடட் பை த ரோ, ஃபைன், which is equal to alpha v and then del t. Change in temperature வந்து எனக்கு வந்து என்ன 40 degree Celsius minus 20 which is going to be 20. அதெல்லாம் போட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா get the alpha v. ரைட். சால்விங் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். alpha v which is equal to del rho அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா ஸோ ஃபைனல் ஹையர் மைனஸ் லோயர் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். சரி தானே. அப்போ வந்து இங்கே எனக்கு என்ன வந்து இருக்கணும்னா 998 minus 992, ரைட். அப்போ வந்து will have 6, ஃபைன், டிவைடட் பை இனிஷியல் வந்து எனக்கு வந்து எவ்வளோவா இருந்துச்சு அப்படின்னா 998. அப்புறம் வந்து எனக்கு வந்து டெல்டி சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து டினாமினேட்டரில் வரணும், ரைட். க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் தானே. ஸோ ஆல்ஃபா வி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா டெல்டி வந்து டினாமினேட்டரில் வரும். ஸோ டினாமினேட்டரில் வில் ஹேவ் 120. சரி தானே. இதை ஜஸ்ட்டு நம்ம வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் த ஆன்சர். சால்வ் பண்ணுறதுக்கு வில் டூ இட். சால்விங் தான் கொஞ்சம் பெருசாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து மேலே வந்து எனக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா வில் ஹேவ் 3, ரைட். அப்போ திஸ் இஸ் கோயிங் டு பி 10. சரி தானே. 3 டிவைடட் பை 998 அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே போட்டுருவோம் டிவிஷனில். அப்போ 3யை வந்து நான் வந்து எதில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 998ஆல் டிவைட் பண்ணோம். ஸோ டிவைட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், யூ வில் ஹேவ் 0. ஒரு 0 வந்து ஆட் பண்ணால் பத்தாது. ஸோ அகெயின் 1 0. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி 1 0. ஸோ திருப்பி ஒரு 0, 3000 வந்தால் தான் ஒர்க் அவுட் ஆகும், ரைட். அப்போ 3000 அப்படிங்கும்போது 0.00, அப்புறம் 3000க்கு 998 வந்து உள்ளே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். 998 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா வில் கெட் இட், ரைட். அப்போ 3000 கொஞ்சம் முன்னாடி வந்து இருந்திருக்க போது. ஸோ 0.003, ரைட். ஸோ வில் ஹேவ் 0.003 இன்ட்டு கீழே உள்ளது வந்து மேலே வந்துச்சு அப்படின்னா தட்ஸ் கோயிங் டு பி 10 power minus 1. ஸோ த ஆன்சர் இஸ் 3 into 10 power minus 4. த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1. இந்த சம்லாம் புரியணும், ஃபைன். முன்னாடி போட்டால் அதே பேட்டர்ன் தான், இதில் டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். அடுத்த சம் வந்து த குவான்டிட்டிஸ் ஆஃப் ஹீட் required to raise the temperature of 2 solid spheres. எவ்வளோ ஹீட் வந்து கொடுத்தா நம்ம வந்து 2 solid sphereோட டெம்பரேச்சர் வந்து ரைஸ் பண்ணணும். ஆஃப் ரேடியை R1 and R2. அதோட ரேடியஸ் வந்து கொடுத்துட்டாங்க, தட் இஸ் R1 and R2. சாலிட்ஸ் காப்பர் ஸ்பியர் சாலிடாக இருக்குது. த்ரூ 1 Kelvin. அப்போ ஒரு கெல்வின் டெம்பரேச்சர் வந்து ரைஸ் பண்ணோம். ஸோ 1 degree Celsius ஆர் 1 Kelvin நம்ம வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ ஹீட் வந்து உள்ளே பம்ப் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஹீட்டு டெம்பரேச்சர் இதெல்லாம் ரிலேட் பண்ணுற சாலிடுக்கு வந்து நம்ம படிச்சிருந்த ஒரே ஃபார்மில் வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வச்சு which is going to be del Q equals mc del T, ரைட். இப்போ வந்து எனக்கு வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் வந்து கொடுக்கணும், ஒரு இதோட ரெண்டோட ரேஷியோஸ் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. ரெண்டுமே சேம் காப்பர் சாலிட் ஸ்பியர் தான். அப்போ ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது C is going to be constant. ஆனால் மாஸ் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஏன்னா ரெண்டுமே வெவ்வேறு ரேடியஸில் இருக்குது. அப்போ நான் மாஸை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூமில் நான் வந்து ரிலேட் பண்ணணும். அப்போ ரிலேட் பண்ணோம் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், வால்யூம் இன்ட்டு டென்சிட்டின்னு போட்டுற வேண்டியதான். del Q equals density into volume, ரைட், இன்ட்டு C. எவ்வளோ தூரம் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டெல்டிங்கிற டெம்பரேச்சர் வந்து ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்டனோட வால்யூம் வந்து ரெண்டு சாலிட் ஸ்பியர், ரைட். அப்போ ஃபர்ஸ்டனோட இது வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்துருக்கணும் அப்படின்னா பை 4/3 பை R1 கியூப். ரெண்டாவது ஒன்று வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா 4/3 பை 1.5 R2 கியூப்னு எனக்கு வந்து வந்துருக்கணும். ஸோ R1 equals 1.5 R2ன்னு போட்டிருக்காங்கல்ல. ஸோ அது ரெண்டே நம்ம ரிலேட் பண்ணோன்னா வில் கெட் த ஆன்சர். நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சு வந்துருக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து என்னென்னா R1 R2 இது ரெண்டுக்குமே ரேஷியோஸ் வந்து எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து R1 சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். del Q1 வந்து உள்ளே வந்து போட்டுற வேண்டியதான். அப்போ del Q1 which is equal to டென்சிட்டி வந்து அதே டென்சிட்டி, வால்யூம் வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும் 4/3 பை R1 வந்து உள்ளே வந்து சப்ஸ்டியூட் பண்ணணுமா. ஸோ R1 வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1.5 R2 கேன்சல் அவுட் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும். ஸோ R1க்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா 1.5 R2 the whole cube, சரியா, இன்ட்டு C இன்ட்டு del T.
இது வந்து புரிஞ்சிருந்துருக்கணும். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே நம்மளுக்கு வந்து del Q1க்கு எல்லாம் தேவையானது எல்லாத்தையுமே போட்டாச்சு. அதே மாதிரி இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா del Q2க்கு வந்து நான் வந்து உள்ள சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போ del Q2 வந்து எனக்கு என்ன வரும் அப்படின்னா அதோட டென்சிட்டி ஆஃப் தட் சாலிட் ஸ்பியர் வந்து ரோ 4/3 பை ஸ்ட்ரைட்டாகவே R2 cube into C into del T எனக்கு வந்து வந்துருக்கணும். ஸோ இப்போ எனக்கு எது கேன்சல் அவுட் ஆயிரும் அப்படின்னா டென்சிட்டி rho it will get cancelled, 4/3 pi it will get cancelled, C it will get cancelled, del T it will get cancelled. Just left over வந்து R2 cube வந்து எனக்கு வந்து it will get cancelled. Left over வந்து 1.5 divided by 1.5 the whole cube, right? அது வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. Therefore 1.5 the whole cube divided by 1. இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ராக்ஷன் மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ 1.5 the whole cube நம்ம வந்து போடுறோம் அப்படின்னா நியூமரேட்டர் மட்டும் கிடைக்கும். எனக்கு நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே தகுந்த மாதிரி எனக்கு வந்து வேணும். ஸோ அப்போ 1.5 the whole cube 1.5 வந்து நம்ம எப்படி வந்து நம்மளால் எழுத முடியும்? ஸோ இந்த மாதிரி எழுதிட்டோம் அப்படின்னா ஐ திங்க் வில் கெட் த ஆன்சர் ஸ்ட்ரைட் அவே, ரைட்? 15 அப்படின்னு நம்ம வந்து போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். 15 into 15 into 15. சரி, அப்போ டினாமினேட்டரில் எனக்கு என்ன வந்து வந்துருக்கணும் அப்படின்னா 10 into 10 into 10, ரைட்? கிடச்சிரும். ஸோ கேன்சல் அவுட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். மேலே வந்து எனக்கு வந்து என்ன வந்து வந்துருக்கணும் அப்படின்னா 3 into 3 into 3. டினாமினேட்டரில் வந்து இல் ஹேவ் 2 into 2 into 2 2 into 2 into 2. Therefore the answer is straight away answer வந்துரும்ல. 3 3s are 9, 9 3s are 27, 27 divided by 8. The answer is option 1. இந்த சம் புரியணும். இதெல்லாம் ஸ்ட்ரைட்டாகவே ஈஸியான சம் தான், டவுட் இருக்கக்கூடாது. அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து லாஜிக் பேஸ் பண்ண சம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 2 identical bodies are made of material for which the heat capacity increases with increase in temperature. டெம்பரேச்சர் அதிகமாச்சு அப்படின்னா எனக்கு ஹீட் கெப்பாசிட்டி என்ன ஆகுது அப்படின்னா it is going to increase. ஸோ with increase in temperature ஹீட் கெப்பாசிட்டி C வந்து எனக்கு வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது, அது அதிகமாகிட்டே போகுது. சரி, ரைட்டு. அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ஒன் ஆஃப் தீஸ் இஸ் அட் 100 degree Celsius. அப்போ வந்து ரெண்டுமே ஐடென்டிக்கல் பிளாக் தான், சேம் மெட்டீரியல். அப்போ வந்து ஒரு இது வந்து எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா 100 degree Celsiusல இருக்குது. while the other one is at 0 degree Celsius. ஒரு இது 100 degree Celsius, இன்னொன்று வந்து 0 degree Celsius. ஃபைன். if the two bodies are brought into contact, ரெண்டையுமே நம்ம ஒட்டா கொண்டு வந்துட்டோம். then assuming no heat loss, வேறு எந்த ஹீட் லாஸும் இல்லை அப்படின்னா the final common temperature is. அப்போ காமன் டெம்பரேச்சர் ஃபைனலாக எப்படி இருந்துருக்கும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் எந்த டெம்பரேச்சர் பற்றி வேறு எந்த டேட்டாவுமே கொடுக்காதனால, சியை பற்றி வேறு எந்த டேட்டாவுமே இல்லாததுனால எனக்கு வந்து ஆன்சர் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னா எக்ஸாக்டாலாம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. either it should be more than 50 degree Celsius, இல்லைனா less than 50 degree Celsius, இல்லைனா 50 degree Celsius. ஓகே, 50 degree Celsiusக்கு வந்து வாய்ப்பே கிடையாதுன்னா சி வந்து இட் கீப்ஸ் ஆன் சேஞ்சிங். அப்போ வந்து மோர் தெனா லெஸ் தெனா அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, அப்போ del Qவும் சி எப்படி ரிலேட் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுருந்துருக்கணும். ஸோ del Q equals mc del T, ரைட்? இப்போ வந்து எனக்கு வந்து சி வந்து அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார் த சேம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் ஸ்பெண்ட் உள்ளே வந்து நம்ம வந்து கொடுத்துருக்க ஹீட்டுக்கு வந்து இப்போ நம்ம உள்ளே வந்து சம் ஹீட் வந்து சப்ளை பண்ணியிருக்கோம். சி வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வந்து எனக்கு வந்து எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா கம்மியாக இருந்திருக்கணும். ஸோ உள்ளே வந்து 10 joule கொடுத்துருக்கேன். 10 joule கொடுக்கும்போது சி வந்து அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ப்ரொபோர்ஷனாக கம்மியாக இருந்திருக்கணும். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் 5 degree Celsius வந்து இருந்திருக்க போகுது. அதே இது சி வந்து எனக்கு கம்மியாகிடுச்சு அப்படின்னா அப்போ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அதோட அதிகமாக இருந்திருக்கணும். லெட்ஸே 10 joule கொடுத்ததுக்கு 10 degree Celsius ரைஸ் வந்து இருந்திருக்கணும், ரைட்? அப்போ அந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம உங்களுக்கு வந்து அது வந்து கெஸ் பண்ண வந்து தெரியணும். ஸோ ஒரே மெட்டீரியல் தான் இருந்தாலும் சி வந்து அதிகமாக ஒரே ஹீட் தான் நம்ம உள்ளே கொடுக்க போகிறோம். இருந்தாலும் சி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதோட வந்து நிறையா ஹீட்டை உள்ளே அப்சார்வ் பண்ணதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சேஞ்ச் டெம்பரேச்சர் அதில் இருக்க போகுது. சி வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து நம்ம கொடுத்த ஹீட்டில் வந்து எல்லாமே வந்து சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அதிகமாக வந்து அதில் வந்து நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஓகே, ஆனால் நான் கொடுத்த ஹீட் என்னமோ சேம் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டு தான், ஃபைன். ஆனால் வந்து உள்ளே இருக்க ரெஸ்பாண்ட் பண்ண போகிற விதம் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சி, ரைட்? உள்ள மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வச்சு தான் நம்ம அந்த சி வந்து டிட்டர்மைன் பண்ண போகிறோம். அதனால் அந்த ஆட்டம் அதெல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் அது வந்து இருக்க போகுது. ஸோ சி வந்து இட்ஸ் அன் வேரியபிள் பேராமீட்டர். எப்படின்னா இந்த இடத்துல எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது சியோட வேல்யூ எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னு வந்து எனக்கு வந்து கொடுத்துருந்துருக்காங்க. அப்போ இங்கே வந்து நான் வந்து 2 பாடி நான் வந்து வைக்க போகிறேன்ல. ஸோ ஒரு பாடி வந்து எனக்கு வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னா ஸோ ஹீட் வந்து ஆப்வியஸாக எங்கேருந்து எங்கே ஃப்ளோ ஆகும். லெட்ஸ் மேக் இட் திஸ் வே. ஒரு இது 0 degree Celsiusல இருக்குது, இன்னொன்று வந்து சேம் இதான் 100 degree Celsiusல இருக்க போகுது. ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து என்ன ஆக போகுது? அப்போ சியோட இப்போ 100 degree Celsiusல இருக்கிறதுக்கு வந்து சி வந்து எனக்கு வந்து அதிகமாக இருக்க போகுது. 0 degree Celsiusல இருக்க போகிறதோட சி வந்து எனக்கு வந்து கம்மியாக இருந்திருக்கணும், ரைட்? கெப்பாசிட்டி இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். அப்போ சிக்கு வந்து 100 degree Celsiusக்கு வந்து அதிகமாக இருந்திருக்கும், இதுக்கு வந்து எனக்கு வந்து கம்மியாக இருந்திருக்கணும். ஆப்வியஸாக ஹீட் எங்கேருந்து எங்கே ஃப்ளோ ஆகும் அப்படின்னா 100 degree Celsiusலேருந்து எனக்கு வந்து 0 degree Celsius வந்து ஹீட் வந்து ஃப்ளோ ஆக போகுது. ஓகே, சரி தானே? அப்போ அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து சி ஃபார் த ஃபர்ஸ்ட் ஒன் இப்போ வந்து del Qங்கிற ஹீட் வந்து உள்ளே போயிருந்து
100 டிகிரி டு 0 டிகிரி செல்சியஸ் வந்து போயிருந்துருக்கு அப்படின்னா எனக்கு வந்து இங்கே சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் எப்படி வந்து பிஹேவ் பண்ணியிருக்கணும். சி ரெண்டுமே சேம் மாஸ்லாம் எனக்கு எதுவுமே பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து சியையும் டெல்டையும் ரிலேட் பண்ணி தான் நான் சொல்ல போகிறேன். 100 டிகிரி செல்சியஸ் வந்து டெல்கிங்கிற ஹீட்டை ரிலீஸ் பண்ணிச்சு. சேம் அமௌண்ட் ஆஃப் டெல்கிங்கிற ஹீட் வந்து 0 டிகிரி செல்சியஸ் வந்து அப்சர்வ் பண்ணிச்சு. அப்போ இங்கே சி வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா டெல்டி வந்து எனக்கு என்னவாக இருந்திருக்கணும், அதுக்கு ப்ரொபோர்ஷனில் கம்மியாக இருந்திருக்கணும். ரைட். அப்போ இங்கே வந்து சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வந்து எனக்கு வந்து என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா அதிகமாக இருந்திருக்கணும். ரைட். அப்போ இது வந்து ஹீட்டை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது, ஒரு ஹீட்டை வாங்கிட்டே இருக்குது. அப்போ இது ஹீட் ரிலீஸ் பண்ணும்போது டெல்டி கம்மி அப்படிங்கிறது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுறேன் அப்படின்னா, டெல்டி கம்மி அப்படிங்கும்போது 100 டிகிரிலேருந்து இது வந்து 95 டிகிரி செல்சியஸ் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, 100லேருந்து 95 டிகிரி செல்சியஸ் வந்துச்சுன்னா இதில் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அதிகமாக இருந்திருக்கணும். அப்போ இது வந்து எனக்கு எப்படின்னா 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து எனக்கு இது வந்து எவ்வளோ போயிருந்துருக்கணும் அப்படின்னா 10 டிகிரி செல்சியஸ் வந்து போயிருக்கு. அந்த மாதிரி கண்டிப்பாக 95 அதிகமாக போயிருந்துருக்கணும். இதில் 5 டிகிரி குறைஞ்சிருந்துச்சுன்னா இதில் சி கம்மி. அப்போ டெம்பரேச்சரில் வச்சு தான் அது காம்பன்சேட் பண்ணணும். அப்போ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இங்கே வந்து 0 to 10 கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது 10 நான் டபுள் த டைம்ஸ் மாதிரி நான் காமிச்சிருக்கேன். ஃபைன். அப்போ வந்து எனக்கு வந்து எப்போ வந்து ஈக்குலிபிரியம் ரீச் ஆகும் அப்படின்னா ரெண்டுமே ஒரே டெம்பரேச்சர் வரும்போது தான் எனக்கு ஈக்குலிபிரியம் ரீச் ஆக போகுது. அப்போ இது வந்து கம்மியாக டிக்ரீஸ் ஆகிட்டே வருது, இங்கே வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ அந்த சிச்சுவேஷனில் கண்டிப்பாக மிட் வேல்யூ வந்து 50 தான். இப்போ 50க்கு மேலே வந்து தான் அது வந்து எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா அது தெர்மல் ஈக்குலிபிரியத்தை அட்டைன் பண்ணணும். ரெண்டுமே சேம் டெம்பரேச்சரை அட்டைன் பண்ண போகுது. ஸோ இந்த இன்ட்யூஷன் வந்து புரியணும். இன்கேஸ் ரெண்டுமே சேம் அமௌண்ட்டாக இருந்துச்சுன்னா இது எவ்வளோ கொடுத்து சேம் சியாக இருந்துச்சுன்னா இது எவ்வளோ ஹீட் லாஸ் பண்ணியிருக்குங்கிறதுக்கு அதே சேஞ்ச் டிக்ரீஸ் இன் டெம்பரேச்சருக்கு இது அதே இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் இருந்திருக்கணும். இஃப் சி வாஸ் கான்ஸ்டன்ட் அப்போ 50 டிகிரி செல்சியஸ் வந்து இருந்திருக்கணும். இப்போ வந்து எனக்கு வந்து என்னென்னா இது ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கு, ரிலீஸ் பண்ணதில் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது, கெயின் பண்ணதில் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த சிச்சுவேஷனில் எனக்கு என்னவாக இருந்திருக்கணும்னா இட் ஷுட் பி கிரேட்டர் தென் 50 டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரி தான் இருந்திருக்கணும். தேர்ஃபோர் த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. இது வந்து இன்ட்யூஷன் பேஸ் பண்ண சம்மு. ஓகே, நம்ம சால்வ்லாம் பண்ணுற மாதிரி இருக்காது, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு நம்ம வந்து போடணும். ஃபைன், இதில் டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து a piece of ice falls from height h so that it melts completely. மேலேருந்து கீழே விழுந்து கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆக போகுது. ஒரு ஐஸ் வந்து மேலேருந்து கீழே விழுகுது. only 1/4 of the heat produced is absorbed by the ice and all energy of ice gets converted into heat during its fall. the value of h is see. அப்போ வந்து மேலேருந்து விழுகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மேலேருந்து விழுகும்போது 1/4 of the heat மேலேருந்து கீழே விழும்போது ஹச்சுங்கிற ஹைட்டுங்கிற டிஸ்டன்ஸை மேலேருந்து விழுகுது. கீழே விழுந்தோன்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஐஸ் எல்லாமே தண்ணியாக வந்து மாறிடுச்சு. எவ்வளோ ஹீட் வந்து அந்த ஐஸ் வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு அப்படின்னா டோட்டல் எனர்ஜியில் 1/4 1/4 மட்டும் அப்சர்வ் பண்ணாலே அது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இட் ஹஸ் பிகம் வாட்டர். ஓகே, இட் காட் கம்ப்ளீட்லி மெல்டட். அப்போ வந்து ஆல் எனர்ஜி ஆஃப் ஐஸ் கெட்ஸ் கன்வெர்டட் இன்டு ஹீட் டியூரிங் இட்ஸ் ஃபால். அதாவது மேலேருந்து கீழே விழுகும்போது அது வந்து அப்சர்வ் பண்ண போகிற எனர்ஜி வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் 1/4 மட்டும்தான் இருக்குது ஆஃப் ஆல் த எனர்ஜிஸ். ரைட். த வேல்யூ ஆஃப் ஹெச்எஸ் அப்போ எவ்வளோ ஹைட் ஹெச்சிலேருந்து அந்த ஐஸ் வந்து கீழே விழுந்துருக்கணும் அப்படிங்கிறத இங்கே வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஐஸோட மாஸ் வந்து அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. சரி, அது கேன்சல் அவுட்டும் ஆயிரும். ஃபைன், சரி தானே. இப்போ வந்து நம்ம வந்து ஜஸ்ட்டு மொத்தமாக ஒரு ஐஸ் வந்து ஒரு ஹைட் ஹெச்சிலேருந்து கீழே விழுகுது. அப்போ அது மேலே எவ்வளோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இருந்துருக்கணும் அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி mgh. ரைட். அப்போ வந்து ஃபுல்லாமே ஐஸ் வந்து எனக்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்னா வாட்டராக வந்து கன்வெர்ட் ஆகணும். அப்படிங்கும்போது எனக்கு வந்து எவ்வளோ வந்து ஐஸ் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் 1/4 தான் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கேன். ரைட். அப்போ 1/4 அப்சர்வ் ஆகி அது வந்து இட் காட் கம்ப்ளீட்லி மெல்ட். அப்போ வந்து எனக்கு 1/4 தான் எனக்கு வந்து தேவைப்பட்டிருந்திருக்கு. அப்போ mgஹெச்சில் எனக்கு வந்து எவ்வளோ தான் யூஸ் ஆக போகுது அப்படின்னா ஜஸ்ட் 1/4 மட்டும்தான் யூஸ் ஆக போகுது. ஓகே, இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா அந்த லேட்டன் ஹீட்டை வச்சு தானே நம்ம வந்து மேட்ச் பண்ணுவோம். சி அந்த ஃபேஸ் டயக்ராம் தெரிஞ்சிருந்தால் புரிஞ்சுருக்கணும். அதிலே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக ஐஸ்லேருந்து 0 டிகிரி செல்சியஸ் கம்ப்ளீட்டாக வாட்டராக வந்து சேஞ்ச் ஆக போகுது. அதுக்கு வந்து ஜஸ்ட் நீட்ஸ் 1/4. ரைட். அதனால நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து போட்டாச்சு. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும் அப்படின்னா மாஸ் டைம்ஸ் லேட்டன் ஹீட். ரைட். ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணி உள்ள சப்ஸ்டிட் பண்ணால் வில் கெட் த ஆன்சர். சரி தானே. அப்போ எம் வந்து இட் வில் கெட் கேன்சல்டு. இப்போ வந்து எனக்கு இங்கே என்ன தேவை அப்படின்னா ஹச் என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ ஹச் ஈக்குவல்ஸ் லேட்டன் ஹீட் வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா 3.4 × 10⁵. ஓகே, ஸோ இன்ட்டு 4 டிவைடட் பை ஜி வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தட்ஸ் கோயிங் டு பி 10. ரைட். சரி, ஜி வந்து டினாமினேட்டர் வந்துச்சு, 4 வந்து நியூமரேட்டர் வந்து போயிடுச்சு. ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணி சால்வ் பண்ணால் வில் கெட் த ஆன்சர். அப்போ 3.4னா 3.4 × 4. ஸோ அதை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் வில் கெட் இட். ரைட். அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே 3.4 × 4 இஸ் கோயிங் டு பி 16, 1, 12, 13, 13.6. ஓகே, அப்போ இது வந்து எனக்கு என்ன வாங்கியிருக்கும் அப்படின்னா 10⁴ which is going to be 13.6 10⁴ மீட்டர் இன்ட்டு 10⁴ மீட்டர். அப்போ 13.6 10⁴ மீட்டர் வந்து எனக்கு கிலோமீட்டருக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா தட்ஸ் கோயிங் டு பி 136 கிலோமீட்டர். இந்த சம் புரியணும். ஃபைன், அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான சம்மு. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸ்டீம் at 100 degree Celsius is passed into 20 grams of water at 10 degree Celsius. சரி தானே. அப்போ வந்து ஸ்டீம் வந்து 100 degree Celsiusல இருக்குது, மேலே ஸ்டீம். ஓகே,
அது 100 டிகிரி செல்சியஸில் வந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது இஸ் பாஸ்ட் இன்ட்டு 20 கிராம் ஆஃப் வாட்டர். கீழே வந்து ஒரு இதில் வந்து கண்டெய்னரில் 20 கிராம் ஆஃப் வாட்டர் இருக்குது. அதோட டெம்பரேச்சர் வந்து என்னென்னா இட் இஸ் 10 டிகிரி செல்சியஸ், ரைட்டு. when water acquires a temperature of 80 டிகிரி செல்சியஸ், அப்போ கீழே இருக்க போகிறது வந்து எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா 80 டிகிரி செல்சியஸ் வந்து ரைஸ் ஆச்சு அப்படின்னா the mass of the water present will be, அப்போ 80 டிகிரி செல்சியஸ் வந்து கீழே உள்ள 20 கிராம் ஆஃப் வாட்டர் when it reaches 80 டிகிரி செல்சியஸ், அப்போ வந்து எனக்கு வந்து வாட்டர் மாஸ் ஆஃப் த வாட்டர் உள்ள அந்த கண்டெய்னருக்குள்ளே எவ்வளோ வந்து வாட்டர் இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரி, இது என்ன அர்த்தம் அப்படின்னா மேலே வந்து ஸ்டீம் வந்து போகும்போது வந்து கண்டென்ஸ் ஆகி உள்ள லிக்விட் ட்ராப்லெட்டாக விழுகும். 100 டிகிரி செல்சியஸில் இருக்க போகிற ஸ்டீம் வந்து 100 டிகிரி செல்சியஸில் இருக்க போகிற வாட்டர் ட்ராப்லெட்ஸாக உள்ளே விழுந்துடும். விழுந்து எனக்கு வந்து என்னன்னா அந்த 10 டிகிரி செல்சியஸில் இருக்க போகிற அந்த வாட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் பண்ண போகுது. அப்போ ஆப்வியஸாக இனிஷியலாக இருந்த வாட்டர் கண்டென்ட்டோட ஃபைனலாக இருக்க போகிற வாட்டர் கண்டென்ட் வந்து ஜாஸ்தி. ஏன்னா ஸ்டீம் வந்து இட் காட் கண்டென்ஸ்ட் அண்ட் தென் இட் ஃபெல் இன்டு த வாட்டர், ரைட். அப்போ கீழே இருக்க போல் வாட்டர் பாத்தில் வந்து உழுக போகுது. தேர்ஃபோர் டோட்டல் மாஸ் ஆஃப் த வாட்டர் ஆஃப்டர் வந்து எனக்கு எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி கிரேட்டர் தேன் 20 கிராம். அப்போ எவ்வளோ தூரம் அதிகமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி தானே, இதுக்கு ஒரு பேசிக்காக ஒரு டயக்ராம் போட்டால் எப்படி வந்துருக்கணும். ஒரு கண்டெய்னர் இருக்க போது அந்த கண்டெய்னருக்குள்ளே யூ ஹேவ் 20 கிராம் ஆஃப் வாட்டர். அதில் வந்து மேலே வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்டீம் வந்து உள்ளே வந்து பாஸ் பண்ண போகிறேன் விச் இஸ் அட் 100 டிகிரி செல்சியஸ். 100 டிகிரி செல்சியஸ் வந்து பாஸ் பண்ணும்போது மேலேருந்து கொஞ்சம் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து உள்ளே வந்து விழுகுது. இனிஷியலாக இட் வாஸ் 20 கிராம். ஓகே, இதில் வந்து எந்த டவுட்டுமே இருந்துருக்கக்கூடாது. அப்போ மேலே இருக்க போகிற 100 டிகிரி செல்சியஸ் வந்து எவ்வளோ வாட்டர் ட்ராப்லெட்ஸ் உள்ளே விழுகும், அது எவ்வளோ ஹீட்டை ரிலீஸ் பண்ண போகுது, அதை மொத்தமாக இந்த 120 கிராம் வந்து அப்சார்ப் பண்ண போகுது. சரி தானே. அப்போ இங்கே 2 டிஃப்ரெண்ட் மாசஸ் வந்து இன்வால்வ் ஆகும். ஒரு மாஸ் வந்து அந்த வாட்டர் பாத்தில் இருக்க போகிற வாட்டர், அது வந்து எப்போவுமே 20 கிராம்னா அது வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ இருந்திருக்கணும். ஸோ அதோட மாஸ் வந்து இட் இஸ் கோயிங் டு பி 20 கிராம். எவ்வளோ இது கண்டென்ஸ் ஆகி விழுந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு வந்து இட் இஸ் நியூ மாஸ் விச் இஸ் எம் டேஷ். அந்த எம் டேஷ் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இனிஷியல் மாஸோட ஆட் பண்ணிடுவேன். போடும்போது யூல் கெட் இட். இது அப்படியே நம்ம வந்து சால்வ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டீமுக்கு வந்து நம்ம வந்து போட்டுடலாம். அந்த எம்ங்கிற மாஸ் வந்து எனக்கு வந்து என்ன ஆக போகுது அப்படின்னா கண்டென்ஸ் ஆகி உள்ளே வந்து உழுக போகுது, ரைட். எம் டேஷ்னு வச்சுக்கோம். சரி தானே. எம் டேஷுங்கிற ஸ்டீம் வந்து உள்ளே கண்டென்ஸ் ஆகி உழுக போகுது. அப்போ அதுலேருந்து எவ்வளோ எனர்ஜி வந்து டெல் கியூ வந்து ரிலீஸ் ஆகியிருக்கும் அப்படிங்கிறது டெல் கியூ ஈக்குவல்ஸ் எம் டேஷ். அது வந்து எனக்கு வந்து சி வந்து எனக்கு எவ்வளோ வந்துருக்கணும் அப்படின்னா எல்லாமே கேலரிஸ்லேயே வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணிட்டாங்க, கேலரிஸ் பெர் கிராம். அப்போ அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். ஸோ சி ஃபார் ஸ்டீம் வந்து எனக்கு வந்து என்னவா வந்துருக்கணும் அப்படின்னா லேட்டன் ஹீட் ஃபார் த ஸ்டீம் வந்து எனக்கு வந்து என்னவா வந்துருக்கணும் அப்படின்னா தட்ஸ் கோயிங் டு பி 540. சரி தானே. அப்போ லேட்டன் ஹீட் எம் டேஷ் எல் தானே, கண்டென்ஸ் ஆகும்போது லேட்டன் ஹீட் தானே வந்து போட்டுருந்துருப்போம் விச் இஸ் 540. நம்ம வந்து பார்த்தது தான், இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ எம் டேஷ் இன்ட்டு 540 எம் டேஷ் எல் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இதே இதில் இருந்துட்டு அப்படியே வாட்டராக மாறினதுக்கப்புறம் அது வாட்டர்லேருந்து எனக்கு எவ்வளோ தூரம் டெம்பரேச்சர் டிக்ரிமெண்ட் ஆக முடியும் அப்படின்னா 100லேருந்து 80. ஏன்னா ஃபைனல் டெம்பரேச்சர் ஆஃப் தட் கம்ப்ளீட் லிக்விட் வந்து எனக்கு எவ்வளோ வரணும் அப்படின்னா 80 டிகிரி செல்சியஸ் தான் வரணும். தேர்ஃபோர் அப்போ 100லேருந்து 80க்கு வந்து அது டிக்ரீஸ் ஆக போகுது. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி எம்சி டெல்டி, ரைட். அப்போ வந்து எனக்கு வந்து என்னென்னா எம் டேஷ் அதோட சி வந்து எனக்கு வந்து 1, சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வந்து எனக்கு என்ன 100 மைனஸ் 80, ரைட். 80ல் வந்து ஸ்டக் ஆயிரும் ஏன்னா எல்லாமே 80க்கு வந்து மேட்ச் ஆக போகுது. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி டெல்டி இஸ் 20. ஃபைன். இது எப்படிங்கிறது புரியணும். சைன் கன்வென்ஷன்லாம் தேவைப்படாது. மொத்தம் எவ்வளோ ஹீட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கு, அது எவ்வளோ ஹீட்டை அப்சார்ப் பண்ணியிருக்கோம், இது எவ்வளோ ரிலீஸ் பண்ணிச்சோ அது மொத்தமாக எனக்கு வந்து என்ன பண்ணியிருக்க போகுது அப்படின்னா அந்த கீழே இருக்க போகிற 20 கிராம் ஆஃப் வாட்டர் வந்து அப்சார்ப் பண்ணியிருந்திருக்கும். சரி தானே. அப்போ இது என்னங்கிறது வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். அந்த இது ரிலீஸ் பண்ண ஹீட்டு, அப்போ இது எவ்வளோ ரிலீஸ் பண்ணிச்சோ அதை ஃபுல்லாத்தையும் யார் வந்து அப்சார்ப் பண்ணனா உள்ளே இந்த 20 கிராம், ரைட். இது வந்து எனக்கு வந்து லேட்டன்ட் ஹீட்டுக்கெலாம் போக போகிறதே கிடையாது. ஜஸ்ட்டு 10 கிராம் வாட்டரில் இருந்துட்டு 10 டிகிரி செல்சியஸ் வாட்டரில் இருந்துட்டு 80 டிகிரி செல்சியஸ் வாட்டருக்கு போக போகுது. தேர்ஃபோர் இங்கே வந்து எம்சி டெல்டி போட்டாலே தெரியும். எம்முக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாகவே எனக்கு ஆன்சர் தெரியும். எம் வந்து இட் இஸ் கோயிங் டு பி 20 கிராம் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. அதனால அதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு வந்து உள்ளே போட்டுற வேண்டியதான். ஸோ 20 இன்ட்டு சிக்கு, சி வந்து இட் இஸ் கோயிங் டு பி 1. சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் எங்கேருந்து எங்கே போகுது 10லேருந்து அது வந்து 80க்கு வந்து போய் சேரப்போகுது. தேர்ஃபோர் இன்டர்வல் வந்து எனக்கு வந்து எவ்வளோ வந்துருக்கணும் அப்படின்னா 70, ரைட். இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஐ வில் கெட் தி அன்னோன் எம் டேஷ், ரைட். அப்போ அன்னோன் எம் டேஷுங்கிறது அவ்வளோ வாட்டர் ட்ராப்லெட் வந்து உள்ளே கண்டென்ஸ் ஆகி உள்ளே வந்து அந்த வாட்டர் பாத்துக்குள்ளே விழுந்துருந்துருக்கணும். தேர்ஃபோர் அந்த கண்டெய்னருக்குள்ளே விழுந்துருந்துருக்கணும். ஸோ அப்போ வந்து இங்கே வந்து எனக்கு என்னென்னா ஃபைனல் என்ன கேட்டிருக்கேன்னா த மாஸ் ஆஃப் வாட்டர் ப்ரெசென்ட் வில் பி. அப்போ வந்து ஃபைனலாக எனக்கு எவ்வளோ மாஸ் ஆஃப் த வாட்டர் டோட்டல் மாஸ் தான் வந்து எனக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்திருக்காங்க. தேர்ஃபோர் ஜஸ்ட் ஈக்குவேட் பண்ணிவிட்டு 20யோட ஆட் பண்ணிட வேண்டியதான். அப்போ ரெண்டு ஈக்குவேட் பண்ணலாமா? அப்போ ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா I'll get something like this, right. எம் டேஷ் வந்து 20 எம் டேஷ், இது 540 எம் டேஷ். அது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். I'll get 560 எம் டேஷ் which is equal to 20 into 70, right. அப்போ வந்து 0 0 it will get cancelled. வேறு ஸோ 56 வந்து கேன்சல் அவுட் ஆகுது அப்படின்னா that's going to be 2 டேபிளில் ஃபஸ்ட்டு போட்டுருலாம். 10
ஸோ 2 16 வந்து 8 28 வந்து போயிடும். 28 வந்து 7 டேபிளில் போச்சுன்னா எனக்கு என்ன வந்துருக்கணும் அப்படின்னா, ஸோ இல்லை 4 இங்கே வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்குன்னா 1 ரைட். ஸோ m dash ஈக்குவல்ஸ் என்ன வந்துருக்கணும்னா யூ ஹேவ் m dash ஈக்குவல்ஸ் 10 divided by 4. ஸோ 10/4 வந்து எனக்கு வந்து தட் இஸ் கோயிங் டு பி 2.5 கிராம். அப்போ 2.5 கிராம்னா அப்போ 20 கிராம் ப்ளஸ் 2.5 கிராம். ஏன்னா 20ங்கிறது இனிஷியலாக உள்ள அந்த வாட்டர் கண்டெய்னரில் இருந்த வாட்டர் வந்து என்னென்னா இட் இஸ் 20 கிராம். அதில் 2.5 கிராம் வந்து கண்டென்ஸ் ஆகி விழுந்துருக்கு. தேர்ஃபோர் டோட்டல் மாஸ் நவ் இஸ் கோயிங் டு பி 22.5 கிராம். சரி தானே? 2.5 கிடையாது, அது ஆப்ஷன்லேயும் கிடையாது, மொத்தமாக தான் அந்த மாஸ் ஆஃப் த வாட்டர் ப்ரெசென்ட் வில் பி ஃபைனலாக 80 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் ஃபைனல் மாஸ் எவ்வளோ இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தட்ஸ் கோயிங் டு பி 22.5. இந்த சம் வந்து புரியணும், இந்த சம்மில் டவுட் இருக்கக்கூடாது. லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் சம் வந்து கிராஃபிக்கல் சம். அப்போ அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லிக்விட் ஆக்சிஜன் at 50 Kelvin is heated to 300 Kelvin at constant pressure of 1 atmosphere. ஓகே, அப்போ வந்து லிக்விட் ஆக்சிஜனில் இருக்குது. லிக்விட் ஆக்சிஜன் வந்து நம்ம வந்து ஹீட் பண்ண போகிறோம். அது வந்து என்னென்னா 300 Kelvin. 300 Kelvin அப்படிங்கிறது இட் இஸ் லைக் 30 டிகிரி செல்சியஸ் சம்வேர் அரௌண்ட் அந்த ரேஞ்சில் வந்து வரப்போதில்லை. 273க்கு வந்து மேலே ரைட். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து நம்ம சரௌண்டிங் டெம்பரேச்சருக்கு வந்து ஆக்சிஜன் வந்து ஹீட் பண்ணிட்டோம். ஸோ லிக்விட் ஆக்சிஜன்லேருந்து நம்ம சரௌண்டிங் டெம்பரேச்சர் ஆக்சிஜனை ஹீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆக்சிஜன் நம்ம சரௌண்டிங் டெம்பரேச்சரில் இட் இஸ் இன் கேஷியஸ் ஸ்டேட். அது வந்து நமக்கு வந்து தெரியும். அப்போ கண்டிப்பாக லிக்விட் ஆக்சிஜன் வந்து இப்போ வந்து என்னவா சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா நேச்சருக்கு வந்து கேஸ் ஸ்டேட்டுக்கு வந்து போயிடுச்சு, கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு. அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால த ரேட் ஆஃப் ஹீட்டிங் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கிராஃப்ஸ் ரெப்ரசன்ஸ் த வேரியேஷன் வித் டெம்பரேச்சர். அப்போ அந்த ஃபேஸ் டயக்ராமில் எனக்கு வந்து எப்படி ஆயிருந்திருக்கணும் அப்படின்னா ஒரு பார்ட் மட்டும் லிக்விட் டு கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு வந்து அவங்க வந்து கேட்டிருக்காங்க. அப்போ லிக்விட்லேருந்து அது வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் வந்து லேட்டன் ஹீட் வந்து ரீச் பண்ணும் ஆஃப் வேப்பரைசேஷன். அப்போ வந்து எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வேப்பர் ஆகிட்டு ஃபுல்லாமே எனக்கு வந்து கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இதுதான் ஆன்சர். மற்ற மூணு கிராஃபையும் பார்த்தாலே தெரியுது தட் இஸ் ராங் ரைட். அப்போ தேர்ஃபோர் த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1. இதெல்லாம் கிராஃபிக்கல் சம். இந்த சம்லாம் டவுட் இருக்கக்கூடாது, இதெல்லாம் புரியணும். அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து ரேடியேஷன் பேஸ் பண்ண சம். ஃபைன், என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். த பவர் ரேடியேட்டட் பை எ பிளாக் பாடி இஸ் P. ஃபைன், இப்போ எவ்வளோ பவர் வந்து ரேடியேட் பண்ணுது அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி P. இதில் வந்து நம்ம வந்து எது யூஸ் பண்ணோம் அப்படின்னா எதர் வீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா யூஸ் பண்ணோம், இல்லைனா ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லா வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வரும். பார்ப்போம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. SP and it radiates maximum energy at வேவ்லென்த் லாம்டா நாட். ஸோ அப்போ லாம்டா நாட்டுங்கிறது மேக்ஸிமம் எனர்ஜி வந்து எனக்கு என்னென்னா பிங்கிற பவர் வந்து ரேடியேட் பண்ண போது ஒரு பிளாக் பாடி. அது வந்து என்னன்னா அப்போ இருக்க போகிற மேக்ஸிமம் வேவ்லென்த் வந்து இட் இஸ் லாம்டா நாட். இது ரெண்டும் எத்தனை ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா ரெண்டுமே ரிலேட் பண்ணி தான் போகணும். ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன்லாம் வீன் டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து தெரியுது. இஃப் த டெம்பரேச்சர் ஆஃப் த பாடி இஸ் நவ் சேஞ்ச் ஸோ தட் இட் radiates maximum energy at lambda naught 3/4 lambda naught. அப்போ வந்து இந்த டெம்பரேச்சர் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்போ வந்து எவ்வளோ வந்து மேக்ஸிமம் வேவ்லென்த் உள்ள மேக்ஸிமம் எனர்ஜியில் வேவ்லென்த் வந்து எமிட் பண்ணுது அப்படின்னா 3/4 lambda naught. ஓகே, த பவர் ரேடியேட்டட் பை இட் இஸ் NP. அப்போ வந்து அதுக்கப்புறம் 3/4 lambda naught வந்து எமிட் பண்ணும்போது அதில் உள்ள பவர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா NP. த வேல்யூ ஆஃப் N இஸ். அப்போ N வந்து எதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா வச்சு ரெண்டு ரிலேஷன் ரிலேட் பண்ணி டெம்பரேச்சர் என்னங்கிறது ரிலேட் பண்ணிடலாம். ஸோ அதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லாவில் வந்து நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா வில் கெட் த பவர் ரிலேஷன் ரைட். அப்போ அதை வச்சு நம்ம வந்து NP என்னங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு வந்து நம்ம வந்து போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், அது லாம்டா ஈக்குவல்ஸ் B/T ரைட். அதுதானே நம்மளுக்கு வந்து வந்துருந்துருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷனில் நான் வந்து எனக்கு எப்படி வந்துருந்துருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து லாம்டா நாட் வந்து உள்ளே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவேன் விச் இஸ் ஈக்குவல் டு B. அதோட டெம்பரேச்சர் T வந்து எனக்கு வந்து தெரியல, லெட்ஸ் மேக் இட் T1 ரைட். அப்போ ரெண்டாவது ஒனுக்கு வந்து எனக்கு வந்து என்னவா வந்துருந்துருக்கணும் அப்படின்னா 3/4 லாம்டா நாட் ரைட். ஸோ 3/4 lambda naught which is equal to B divided by T2. ஓகே, இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ரெண்டு பீமே கான்ஸ்டன்ட், ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட் பீன்ஸ் கான்ஸ்டன்ட்ங்கிறது ரெண்டுக்குமே சேம் தான். அப்போ இது ரெண்டையும் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஈக்குவேட் பண்ணிடுவேன். அப்போ ஈக்குவேட் பண்ணால் எனக்கு வந்து எப்படி வந்துருக்குன்னா லாம்டா நாட் T1 which is equal to 3/4 lambda naught T2. ஓகே, ஸோ T1ங்கிறது ஃபர்ஸ்ட் லாம்டா நாட்டுக்குரியது. ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு வந்து T1 கொடுத்துருக்கோம். செகண்ட் ஒனுக்கு வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா T2 கொடுத்துருக்கேன். யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். சரி தானே? இப்போ இதில் எது வந்து கேன்சல் அவுட் ஆயிரும் அப்படின்னா T1 லாம்டா நாட் இட் வில் கெட் கேன்சல். அப்போ லாம்டா நாட் வந்து கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா லெட் மீ ஃபைண்ட் த ரேஷியோஸ். அப்போ ரேஷியோஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக வந்துருக்கணும் அப்படின்னா T1 divided by T2 which is equal to 3/4. டவுட் இருக்கக்கூடாது. அடுத்தது
அப்படியே இதை எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ நான் வந்து ஸ்டீஃபன்ஸ் போல்ட்ஸ்மேன் லாவில் வந்து போட்டேன் அப்படின்னா பவரையும் டெம்பரேச்சரையும் நான் வந்து ரிலேட் பண்ணிடலாம். ஸோ ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லா வந்து என்னென்னா the பவர் ரேடியேட்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் ரேடியேட்டட் அப்படிங்கும்போது நம்ம வந்து E/A சிக்மா T⁴ போட்டு வந்திருப்போம். ஸோ E is பவர் அப்படிங்கிறது நான் கொஷினில் அங்கேயே சொல்லியிருந்திருப்பேன் தியரியிலேயே. அப்போ நம்மளுக்கு வந்து என்ன வந்து இருந்திருக்கணும் அப்படின்னா E = சிக்மா A T⁴. ரெண்டுமே எல்லாமே ஒரே பாடி தான். ஸோ சிக்மாவும் கான்ஸ்டன்ட், அக்ராஸ் ஏரியாவும் சர்ஃபேஸ் ஏரியாவும் இட் இஸ் கான்ஸ்டன்ட், ரைட்? அப்போ ரெண்டே நம்ம விட்ற வேண்டியதான். நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா T⁴ அதை தான் நான் வந்து ரிலேட் பண்ணோம். அப்போ வந்து E1 ஃபஸ்ட்டு அது எமிட் பண்ண போகிற பவர் வந்து என்னென்னா இட் இஸ் P. ரெண்டாவது தடவை அதை எமிட் பண்ணி இந்த பவர் வந்து என்னென்னா இட் இஸ் NP. நம்மளுக்கு வந்து எது தெரியணும் அப்படின்னா PNP. இதோட ரிலேஷன் தான் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். தேர்ஃபோர் P which is equal to சிக்மா A T. டெம்பரேச்சர் வந்து எனக்கு என்னென்னா இட் இஸ் T1, ரைட்? அப்போ வந்து T1 பவர் 4னு இருந்திருக்கணும். அடுத்ததில் போடலாம். கீழே வந்து டினாமினேட்டரில் வந்து NPன்னு இருந்திருக்க போது சிக்மா A T2, ரைட்? அப்போ T1 / T2 the whole power 4. சரி தானே? அப்படியே T⁴ தான் அங்கே போட்டு வச்சுருக்கேன். அப்போ வந்து எனக்கு எது கேன்சல் அவுட் ஆகுதுன்னா சிக்மா A it will get cancelled and then 1/n, ரைட்? இப்போ 1/nக்கு வந்து நான் வந்து என்ன தானே ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஸோ ஜஸ்ட் ஃப்ளிப் பண்ணிட்டோம் அப்படின்னா I'll get it, ரைட்? N2 / N1. I mean ஃப்ளிப் பண்ணிட்டோன்னா T2 / T1, ரைட்? அப்போ N = T2 / T1 the whole power 4. அப்போ இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்துருக்கணும் அப்படின்னா 4/3. ஸோ 4/3 is going to be 256/3னா 81 வரும். அதே மாதிரி நீங்கள் 4க்கு போட்டிங்கன்னா 256 தான் வரணும். ஏன்னா அதுதான் ஆப்ஷன் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. therefore the answer is option 3. 256 / 81 is going to be my answer, right? இது வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். இந்த சம்மில் எந்த டவுட்டுமே இருந்துருக்கக்கூடாது. லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 rods A and B of different material are welded together as shown in the figure. ஸோ கீழே கொடுத்துருக்க மாதிரி 2 ராடை வந்து வெல்ட் பண்ணியிருக்காங்க. சரி, that thermal conductivities are K1 and K2. the thermal conductivity of the composite rod. அப்போ இந்த 2 ராடையும் சேர்த்து எனக்கு வந்து எவ்வளோ thermal conductivity வரும் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சரி தானே? இங்கே வந்து நம்ம ஃபிசிக்ஸில் அடுத்தது 12th வந்து நம்ம வந்து பார்ப்போம். மேலே இருந்துச்சு அப்படின்னா this is like parallel thing, ஓகே? ஒன்றுக்கு மேலே ஒன்று நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா that is parallel. இங்கே வந்து கீழே மேலே நம்மளுக்கு வந்து வச்சுருக்காங்க. இப்படி வச்சுருந்துருக்கும் போது நம்மளுக்கு வந்து ஹீட் வந்து நம்மளுக்கு வந்து ∆Qங்கிற ஹீட் வந்து உள்ளே வந்து வரப்போகுது. அந்த ∆Q வந்து வெளியில் போகணும், ரைட்? மேலே வந்து இட் டிபெண்ட்ஸ், அதுக்கு வந்து எவ்வளோ தூரம் வந்து கண்டக்டிவிட்டி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹீட் வந்து உள்ளே வந்து பாஸ் ஆக போகுது. அதே மாதிரி கீழே இதில் வந்து எனக்கு வந்து எப்படி இருந்துருக்கணும் அப்படின்னா அந்த தெர்மல் கண்டக்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி உள்ளே வந்து ஹீட் வந்து பாஸ் ஆகும். சரி தானே? அப்போ வந்து இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே ∆Qங்கிற ஹீட் உள்ளே வருது அப்படின்னா டோட்டலாக மேலே வந்து எனக்கு எவ்வளோ போயிருந்துருக்கணும் அப்படின்னா ∆Q1ன்னு போயிருந்துருக்கணும். ஸோ கீழே வந்து எனக்கு வந்து ∆Q2ன்னு போயிருந்துருக்கணும். சரி தானே? டோட்டல் ஹீட் இஸ் ∆Q. அது வந்து ரெண்டாக வந்து ஸ்ப்ளிட் ஆக போகுது, which is going to be ∆Q1 and then ∆Q2, ரைட்? ∆Q = ∆Q1 + ∆Q2. இது ஏதோ தியரி, இதில் வந்து நம்ம ஏதோ இந்த சம் சால்வ் பண்ணும்போது இட் சீம்ஸ் லைக் ஏதோ டெரிவேஷன் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் பின்னாடி எல்லாமே கெப்பாசிட்டிஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த பேட்டர்னில் தான் நம்ம எல்லாமே போடுவோம். வில் கெட் யூஸ் டு இட். சரி தானே? இப்போ ஏதோ புதுசாக தெரியும், ஆனால் இப்படி தான் போடணும், ஃபைன். பின்னாடி வந்து நம்ம 12th வந்து நிறைய சம்ஸ் இதே மாதிரியே போடுவோம். வில் கெட் இட். சரி தானே? அப்போ இங்கே ∆Q = ∆Q1 + ∆Q2 அப்படின்னு வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு ∆Qக்கு நான் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா ∆Q/∆T, ஐ மீன் ∆Q/∆T தான் நம்மளுக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா KA∆T/L. இப்போ மொத்தமாக ∆T டிவைட் பண்ணாலும் அதே தான் கணக்கு, கரெக்ட்? அப்போ வந்து in a given time அப்படின்னா ∆T / ∆Tன்னு வந்து இருக்கணும், புரிஞ்சுருந்துருக்கணும். சரி தானே? அப்போ வந்து உள்ளே வந்து நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு எப்படி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா KA கிராஸ் செக்ஷனல் ஏரியா மட்டும் இங்கே வந்து எனக்கு எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா 2 times, ரைட்? கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து ரெண்டு இதுவும் சேர்த்த மாதிரி இருந்திருக்கு. therefore 2A சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வந்து T2 - T1. that's going to be the same ∆T, ஓகே? ∆T / லென்த் வந்து இங்கே வந்து அதே டிஸ்டன்ஸ் தான். அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா D. ஸோ நம்மளுக்கு தேவையான K ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வந்து வச்சாச்சு. தட் இஸ் கோயிங் டு பி த தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த காம்போசிட் ராட். மொத்தமாக இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் மொத்தத்தையும் சேர்த்து ஒரே மெட்டீரியல் நான் வந்து கன்சிடர் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ தட் K என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சரி, which is equal to ∆Q1 / ∆T. அதை நம்ம வந்து உள்ளே போட போகிறோம் அப்படின்னா ∆Q1ங்கிறது தனியாக மேலேயும் கீழேயும் நான் வந்து கன்சிடர் பண்ணோம். therefore அது வந்து இட் இஸ் கோயிங் டு பி K1 கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து A ∆T, அதோட லென்த் வந்து என்னென்னா இட் இஸ் D. அதே மாதிரி மேலே இருக்க போகிறது K2A ∆T / எனக்கு வந்து என்னென்னா D. சரி தானே? D சி மேலே ஏன் இந்த சைடு ஏன் நான் வந்து 2A போட்டிருக்கேங்கிறது வந்து புரியணும். ரெண்டையும் சேர்த்து நான் வந்து ஒரே பிளாக்காக கன்சிடர் பண்ண போகிறேன். அப்போ கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து ரெண்டையுமே சேர்த்து தான் நான் போடணும். ரெண்டுமே சேம் ஒரே மாதிரி தான் பார்க்குறதுக்கு ஐடென்டிக்கலாக இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சேம் கிராஸ் செக்ஷனல் ஏரியானால 2A நம்ம வந்து போட்டிருக்கோம். லென்த் வந்து அதே லென்த்து தான். ஆனால் இங்கே வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து ரெண்டுக்குமே தனித்தனியாக இண்டிவிஜுவலாக நான் வந்து கால்குலேட் பண்ண போகிறேன். அப்போ தான் எனக்கு வந்து தனித்தனியாக ரெண்டு இண்டிவிஜுவலாக கேரி பண்ண ஹீட்டும் டோட்டல் ஹீட்டும் எனக்கு வந்து சேம் அமௌண்ட்டு தான் இருக்கணும். சரி தானே? புரிஞ்சுருந்துருக்கணும். ஸோ
டவுட் இருக்கக்கூடாது. அடுத்தது வந்து del t it will get cancelled. அதே மாதிரி a that 2 will get cancelled, right? அப்போ வந்து எனக்கு என்ன இருந்துக்கு அப்படின்னா லெஃப்ட் ஓவர் வந்து k1 + k2 2k. அப்போ டினாமினேட்டர் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், k = k1 + k2 divided by 2. ஃபைன். த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4. இந்த சம்மு புரிஞ்சுருக்கணும், ரைட்? இதிலலாம் டவுட் இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி கிளியர், ரைட்? இதே மாதிரி பேட்டர்னில் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லாம் நிறைய போடுவோம். we will get used to it. சரி தானே? இப்போ வந்து ஏதோ தியரி போட்ட மாதிரி ஏதோ டெரிவேஷன் பண்ண மாதிரி இருக்கும், பட் பிரச்சனை இல்லை. இது எப்படி போடணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தால் மட்டும் இட் இஸ் enough. லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் சம் வந்து a spherical black body with radius of 12 cm radiates 450 watt power at 500 Kelvin. சரி தானே? அப்போ இந்த சம்மில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட்ஸ் a spherical black body. black body அப்படிங்கிறத நம்ம தியரியிலே நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ இந்த ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லா, வீன்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் லா எல்லாமே நம்மளுக்கு வந்து பிளாக் பாடினா மட்டும்தான் அது வந்து ஃபார்மில் வந்து யூஸ் பண்ண முடியும். பிளாக் பாடின்னு கொடுக்காட்டாலும் நம்ம அந்த ஃபார்மில் தான் யூஸ் பண்ணணும். we are left with no other choice. ஓகே, ஸோ that is something which you need not worry. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பிளாக் பாடி வந்து ஒரு இது 12 cm வந்து இருக்க போது, ஸ்பெரிக்கல் ஷேப்பு, ரேடியஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அது வந்து எவ்வளோ எனர்ஜி வந்து எமிட் பண்ணுது, பவர் தான் நம்மளுக்கு வந்து ஈங்கிறது. அங்கே வந்து பவர் எமிட் பண்ணுறது வந்து 450 watt. அதோட டெம்பரேச்சர் வந்து என்னன்னா 500 Kelvin வந்து இருக்க போது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஸ் டன். ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா if the radius were halved அப்படின்னா என்ன அர்த்தம், 12 cm 6 cm மாற்றியாச்சு. அந்த டெம்பரேச்சர் இஸ் டபுள், the power radiated in watt will be. அப்போ வந்து பவர் எவ்வளோ ரேடியேட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே வந்து எனக்கு என்னென்னா ஸ்ட்ரெயிட் அவே E = சிக்மா a t/4. சி இங்கே ஏங்கிறது வந்து என்னென்னா இட் இஸ் surface area. ஓகே, அந்த சர்ஃபேஸில் இருந்தால் அந்த ஹீட் வந்து எமிட் ஆகும். ஸோ மோர் த சர்ஃபேஸ் மோர் த ஹீட் வில் பி எமிட்டட், ரைட்? அப்போ சர்ஃபேஸ் ஏரியா தான் இங்கே வந்து எனக்கு என்ன அப்படின்னா இட் இஸ் கேபிட்டல் ஏ. ஓகே, இங்கே கிராஸ் செக்ஷனல் ஏரியா அப்படிங்கிறலாம் கிடையாது. அந்த சர்ஃபேஸ்லேருந்து எவ்வளோ ஹீட் வந்து எமிட் ஆகுது அப்படிங்கிறது. மேலே உள்ள இந்த ஈக்குவேஷனில் வந்து நம்ம வந்து ரெண்டு கண்டிஷனையுமே சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியதான். ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேனில் ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் வந்து எல்லாத்தையுமே இட் இஸ் நோன், அதை அப்படியே தூக்கிட்டு வந்து உள்ளே போட்டுற வேண்டியதான். செகண்ட் சிச்சுவேஷனில் எனக்கு வந்து பவர் மட்டும் தான் தெரியாது, தட் இஸ் த ஒன்லி ஒன் அன்னோன் லெஃப்ட். அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ரேஷியோஸ் எடுக்கும்போது வில் கெட் த அன்னோன், ரைட்? சரி தானே? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து உள்ள சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஈக்கு வந்து நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம், எனர்ஜி வந்து ரேடியேட்டட் பவர் ரேடியேட்டட் வந்து தட் இஸ் கோயிங் டு பி 450 watt, ரைட்? அப்போ வந்து 450 வந்து உள்ள சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியதான், which is equal to சிக்மா வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, ஏங்கிறது வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும் அப்படின்னா 4πr². சி இங்கே வந்து நம்ம வந்து சர்ஃபேஸ் ஏரியாவை தான் கன்சிடர் பண்ணுவோம், ரைட்? இந்த வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியா அப்படிங்கிற ஒன்றுலாம் கிடையாது. நான் தியரியிலே சொல்லியிருந்திருப்பேன், மோர் த சர்ஃபேஸ் மோர் த பவர் வில் பி ரேடியேட்டட், ரைட்? அப்போ வந்து சர்ஃபேஸ் ஏரியா தான் இங்கே வந்து நான் வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் வந்து எனக்கு என்னென்னா இட் இஸ் 4πr². சரி தானே? அப்போ ஆருக்கு வந்து நான் வந்து என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்படின்னா 12 சென்டிமீட்டர் வந்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. டவுட் இருந்ததுன்னா பண்ணிக்கலாம், ஆனால் ரேஷியோஸ் தானே எடுக்க போகிறோம். ஸோ இட் வில் கெட் கேன்சல். ஸோ 12² வந்து எனக்கு வந்து வந்துருக்கணும் இன்டூ t/4. டெம்பரேச்சர் வந்து எனக்கு என்ன 500 the whole power 4. சி இதில் வந்து டெம்பரேச்சர் வந்து தெளிவாக இருந்துருக்கணும். டெம்பரேச்சர் வந்து கெல்வினில் தான் சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகே, நம்ம வந்து டிஃப்ரென்ஸ்னு வரும்போது தான் நம்ம வந்து செல்சியஸில் வந்து டெல்டி ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் கெல்வினில் டெல்டி ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் அந்த டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கும். ஆனால் நம்ம தியரியிலே சொல்லியிருந்தோம் இங்கே வந்து நம்ம பண்ண போகிறது வந்து டிவிஷன் திங். அப்போ வந்து இங்கே வந்து எனக்கு வந்து கண்டிப்பாக எஸ்ஐ யூனிட்ஸில் தான் சப்ஸ்டிட் பண்ணோம். ஏன்னா இந்த ஃபார்முலா நம்ம ஃபார்முலேட் பண்ணதே எஸ்ஐ யூனிட்ஸை வச்சு தான், அப்சல்யூட் ஸ்கேல் வச்சு தான் நம்ம வந்து பண்ணோம். தேர்ஃபோர் 500 கெல்வினில் சப்ஸ்டிட் பண்ணோம். இதில் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, ரைட்? டிஃப்ரென்ஸ்னு வந்தால் தான் எதுனாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து இந்த ஃபார்முலா ஸ்ட்ரெயிட்டாகவே சப்ஸ்டிட் பண்ணி நம்ம ரேஷியோஸ் வந்து மேக் பண்ணுறோம் அப்படின்னா யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். சரி தானே? இதெல்லாம் புரியணும் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது. இப்போ ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாகவே சால்வ் பண்ணாலே வில் கெட் த ஆன்சர். அப்போ டினாமினேட்டரில் எனக்கு என்ன வந்துருக்கணும் அப்படின்னா டிவைடட் பை, மேலே அதே மாதிரி டிவைடட் பைன்னு போட வேண்டியதான். ஸோ அன்னோன் வந்து பவர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ தட் இஸ் இ. சரி, அப்புறம் வந்து சிக்மா, வேறு வந்து உள்ளே வந்து எனக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறது 4π12க்கு பதிலாக இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the radius were halved. அப்போ ரேடியஸ் வந்து பாதி ஆக்கியாச்சு. அப்போ வந்து பாதி ஆக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து தட் இஸ் கோயிங் டு பி 6², ரைட்? 4π6², பிரச்சனை இல்லை. சென்டிமீட்டர் இது யூனிட் கன்வர்ஷன் வந்து பிரச்சனை இல்லை, ரேஷியோஸ் தான் எடுக்கிறோம். தென் த டெம்பரேச்சர் இஸ் டபுள், டெம்பரேச்சர் வந்து டபுள் ஆக போகிறோம். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி 1000 the whole power 4. இப்போ இது ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணி சால்வ் பண்ணால் வில் கெட் த ஆன்சர். அதுக்கு முன்னாடி சேமாக இருக்கலாம், கொஞ்சம் கேன்சல் அவுட் பண்ணிடலாம். சிக்மா இட் வில் கெட் கேன்சல், 4π இட் வில் கெட் கேன்சல். சரி தானே? அப்புறம் வந்து உள்ளே இருக்கிறது 12 divided by 6 the whole square தானே வந்துருந்துருக்கணும். அப்போ வந்து எனக்கு வந்து உள்ளே வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும் அப்படின்னா இது வந்து 12/6 the whole square, மேலே வந்து 2². சரி, அப்போ இதுக்குள்ளேயும் நம்ம வந்து காமனாக இருக்க போகிறது உள்ளே இருக்க போகிற 2 வந்து 2/4. ஸோ that 2 will get cancelled, ரைட்? அப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். I'll have E ஃப்ளிப் பண்ணிடுறேன், E divided by 450 which is equal to கீழே டினாமினேட்டருக்கு வந்து நியூமரேட்டர் வந்து போயிடணும். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி 2/4 divided by, சரி தானே? இங்கே வந்து எனக்கு வந்து என்ன இருந்திருக்கு அப்படின்னா 2² வந்து இருந்திருக்கணும். ஸோ தட் ஷுட் கம் இன் த டினாமினேட்டர் 2² into 450. ஸோ இங்கே 450 வந்து அங்கே போயிடுச்சு அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி into 450. ஓகே, ஸோ அப்போ இது ரெண்டும் கேன்சல் அவுட் ஆயிடுச்சுன்னா இல் பி லெஃப்ட் வித் 2². ஸோ 2 into 2 is 4, 4 into 450
எவ்வளோ வந்துருக்கணும் 450 into 4 ரைட் 0 d2 1800 ஓகே ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3 இந்த சம் புரிஞ்சுருந்துருக்கணும் இதில் டவுட் இருந்திருக்கக்கூடாது ஜஸ்ட்டு அந்த ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேனில் வந்து எல்லா டேட்டா உள்ளே போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ஒரே ஒரு அன்னோன் மட்டும் இருக்கும் அதை மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணால் வில் கெட் த ஆன்சர் ஒருவேளை யூனிட் கன்வர்ஷனில் எதுவும் டவுட் இருக்குது எப்படி டைப் பண்ணணும் அப்படின்னு இல்லைனா எல்லாத்தையுமே எஸ்ஐ யூனிட்ஸில் வச்சே போட்டுங்க வில் கெட் த ஆன்சர் ரைட் ஒரு ஸ்டெப்பில் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க ரைட் இந்த சம் டவுட் இருக்கக்கூடாது அடுத்தது போகலாம் நெக்ஸ்ட் சம் வந்து a black body is at a temperature of 5760 Kelvin okay the energy of the radiation emitted by the body at wavelength 250 nanometer is U1 சரி அப்போ வந்து எனர்ஜி வந்து எவ்வளோனா 250 நானோமீட்டரில் அது வந்து எவ்வளோ எனர்ஜி எமிட் பண்ணியிருக்குன்னா U1 will do it என்னன்னு சொல்கிறேன் at wavelength 500 nanometer is U2 and that at 100,000 nanometer is U3 means constant B வந்து அந்த வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க when the which one of the following is correct அப்போ வந்து ஒரு black body வந்து இருக்க போது அந்த பாடி வந்து எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்தில் வந்து எனக்கு வந்து எனர்ஜி வந்து எமிட் பண்ணுது ஆப்வியஸாக ரைட் அதோட டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இருக்கும்னா 5760 அப்போ வந்து எது வந்து U1 எது வந்து கிரேட்டராக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் சி மீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்னால அந்த கிராஃப் வந்து நம்ம ட்ரா பண்ணியிருந்திருப்போம் ரைட் ஞாபகம் இருந்திருக்கணும் ஒய் ஆக்சிஸில் U எனர்ஜி ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி அப்படின்னு நம்ம வந்து போட்டிருந்திருப்போம் அது வந்து U அப்போ வந்து எவ்வளோ எனர்ஜி அந்த வேவ் லென்த்தில் எமிட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நான் வந்து என்ன போட்டிருந்திருப்போம் அப்படின்னா லாம்டா வந்து போட்டிருந்திருப்போம் அதில் வந்து வேவ் லென்த் வித் மேக்ஸிமம் எனர்ஜி தான் நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா எம்என் லாம்டா எம்என் நம்ம வந்து சொல்ல போகிறோம் மிச்ச எனர்ஜி எல்லாமே வந்து எனக்கு வந்து என்னென்னா U1 U2 U3 நம்ம வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து நான் வந்து கம்பேர் பண்ணணும் சரி தானே அப்போ வந்து எனக்கு ஒரு கிராஃப் வந்து எப்படி வந்துருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு கிராஃப் வந்து வந்துருக்க போகுது ரைட் அப்போ அவன் கொடுத்ததில் வந்து லாம்டா எம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியணும் ரைட் லாம்டா எம் வந்து எனக்கு வந்து அப்போ வந்து எனர்ஜி வித் ஐ மீன் வேவ்லென்த் வித் மேக்ஸிமம் எனர்ஜி அது என்னங்கிறத வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ லாம்டா எம் வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் லாம்டா எம் ஈக்குவல்ஸ் B/T அப்போ பிக்கு வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும் அப்படின்னா 2.88 ஓகே இன்ட்டு 10⁻6 நானோமீட்டர் கெல்வின் டிவைடட் பை டெம்பரேச்சர் வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா 5760 ரைட் அப்போ 5760னா ஒரு 0 மட்டும் கேன்சல் அவுட் பண்ணிடுறோம் ஸோ இல் ஹேவ் 10⁻5 இது வந்து மேலே நியூமரேட்டரில் வந்து எனக்கு எவ்வளோ வந்துருக்கணும் அப்படின்னா 288,000 ரைட் டிவைடட் பை 576 சரி தானே இது மட்டும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு எவ்வளோ நானோமீட்டர்ஸ் வந்து வருது அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்போ ஸ்ட்ரைட்டாகவே போட்டுற வேண்டியதான் போட்டு பார்த்தா அது வில் கெட் இட் ரைட் so you'll have 2880 and then 576 வந்து வருது ஸோ 2880 அப்படின்னா ரேண்டமாக 5 2000 அப்போ 5 டேபிளில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ 5 எல்லாம் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம் இன்ட்டு 5 6 5 33 7 5 35 8 3 25 2880 சி ஸ்ட்ரைட்டாகவே வந்து மேட்ச் ஆகிடுச்சு 5லேயே அப்போ வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும் ஸோ யூல் ஹேவ் 2880 வந்து மேட்ச் ஆகி மேலே வந்து எனக்கு 5 வந்து வந்துருக்கணும் அப்போ கேன்சல் அவுட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் 576ம் 2880 கேன்சல் அவுட் ஆயிடுச்சுன்னா ஒரு 5 அதோட 2 0 அப்போ லாம்டா எம் வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 500 மேலே யூஸ் பண்ணியிருக்க யூனிட்ஸும் நானோமீட்டர் தான் அப்போ ஸ்ட்ரைட்டாகவே இதுவும் நானோமீட்டரில் தான் வரணும் சி என்ன சொல்கிறேங்கிறது வந்து புரிஞ்சுருந்துருக்கணும் அப்போ எனர்ஜி வேவ்லென்த் வித் மேக்ஸிமம் எனர்ஜி வந்து எனக்கு வந்து லாம்டா எம் வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி 500 ரைட் 500 நானோமீட்டர் தான் இருக்கிறதுலே எமிட் ஆன எனர்ஜியிலே மேக்ஸிமம் எனர்ஜி உள்ள வேவ்லென்த் வந்து எனக்கு எதுவாக இருந்திருக்கணும் அப்படின்னா லாம்டா எம் அதுதான் நம்ம வந்து மீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லாவில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் விச் இஸ் கோயிங் டு பி 500 நானோமீட்டர்ஸ் அப்போ இங்கே வந்து எதை கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா 250 நானோமீட்டருக்கு வந்து U1 250 அப்படிங்கிறது இந்த லாம்டாவில் வந்து எனக்கு வந்து முன்னாடி இருந்திருக்கணும் ரைட் திஸ் இஸ் கோயிங் டு பி 250 சரி இது வந்து கண்டிப்பாக அதோட எனர்ஜி வந்து கம்மியாக தான் இருந்திருக்கணும் 500ங்கிறது அவங்க கரெக்டாக மேட்ச் ஆன மாதிரியே கொடுத்துட்டாங்க ஸோ 500 தான் இருக்கிறதுலே அதிகமானது இருந்திருக்கணும் 1000 வந்து கண்டிப்பாக 500ஓட கம்மியாக தான் இருந்திருக்கணும் ஏன்னா அது வந்து அதுக்கப்புறம் வந்து வரப்போகுது ஓகே this is 1000 nanometers see இங்கே வந்து நம்ம எனர்ஜி டென்சிட்டியை தான் நம்ம வந்து எதில் ப்ளாட் பண்ணியிருந்திருப்போம் அப்படின்னா என்னோட ஒய் ஆக்சிஸில் வந்து ப்ளாட் பண்ணியிருந்திருப்பேன் அதை வச்சு நான் வந்து எதை சொல்லிட்டேன் அப்படின்னா மேக்ஸிமம் எனர்ஜி வந்து எது எமிட் பண்ணியிருந்துச்சு அப்படிங்கிறத வச்சு நான் வந்து பார்த்தேன் அப்படின்னா மேக்ஸிமம் எனர்ஜி வந்து லாம்டா எம் which is going to be 500 nanometers அப்போ கண்டிப்பாக வந்து 250 நானோமீட்டர்ஸும் 1000 நானோமீட்டர்ஸும் அதோட எனர்ஜி கம்மியாக தான் இருந்திருக்கணும் ரைட் ஏன்னா வேவ்லென்த் வித் மேக்ஸிமம் எனர்ஜி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் மிச்சதெல்லாம் அதோட கம்மியாக தான் இருக்கணும் அப்போ கண்டிப்பாக ஸோ this is going to be U1 this is U2 this is U3 U1
U3 நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் கண்டிப்பாக U2 தான் கிரேட்டராக இருக்கணும் when compared to U1 and then U3. அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் என்ன இருக்குது அப்படின்னா U2 is greater than U1 கரெக்டு, இல்லைனா U2 is greater than U3. ஓகே, அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். மிச்சம் எதையுமே நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியாது. therefore the answer for this question is option 2. சரி தானே? இந்த சம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், பட் எப்படி போட்டிருக்கோம் அப்படிங்கிறது வந்து புரியணும். இந்த இதில் எதுவும் டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம்மும் சிம்பிள் சம் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். The two ends of a metal rod are maintained at a temperature of 100 degrees Celsius and 110 degrees Celsius. So metal rod ஓட ரெண்டு எண்டுமே are maintained at a temperature difference of 100 degree and 110 degree Celsiusல வந்து மெயின்டைன் ஆகுது. The rate of heat flow in the rod is found to be 4 joule per second. அப்போ உள்ள ஃப்ளோ ஆகிற ஹீட் வந்து எனக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 4 joule per second, del Q by del T கொடுத்துட்டாங்க. If the ends are maintained at a temperature of 200 degrees Celsius and 210 degrees Celsius. See, இங்கே வந்து ஃபர்ஸ்ட் வந்து 100 டிகிரி 110 வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து 200 and then 210. இங்கே நம்மளுக்கு வந்து அந்த ஃபார்முலாவில் KA del T by L வந்து யூஸ் பண்ணுவோம். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் தான் எனக்கு தேவை. அப்போ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வந்து டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சர் வந்து இங்கே எனக்கு எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னா, கீழேயும் வந்து எனக்கு வந்து 10 டிகிரி செல்சியஸ் தான் இருக்க போகுது, மேலே எனக்கு டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சர் வந்து 10 டிகிரி செல்சியஸ் தான் இருக்க போகுது. ஸோ அப்போ ரெண்டுலேயுமே 10 தான் இருக்குது அப்படின்னா the rate of the heat flow is again going to be the same, right? அதே மெட்டீரியல், பட் இங்கே டெம்பரேச்சரை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சர் இஸ் த சேம். அப்போ வந்து எனக்கு ஹீட் ஃப்ளோ எனக்கு எப்படி தான் இருந்திருக்குன்னா இட் ஷுட் பி சேம், ரைட்? இதில் சால்வ் பண்ணதெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் லாஜிக் பேஸ் பண்ண சம் தான். இந்த சம்மில் எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a piece of iron is heated in a flame. அப்போ ஒரு அயன் எடுத்து நம்ம வந்து ஹீட் பண்ண போகிறோம். it first becomes dull red. ரெட் கலரில் இருக்குது, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். தென் பிகம்ஸ் ரெட்டிஷ் எல்லோ. அப்போ வந்து ரெட்டிலேருந்து விப்ஜிஆர் கலர்ஸ் வந்து எனக்கு தெரியல, விப்ஜிஆர், ரைட்? அப்போ வந்து ரெட்டிலேருந்து எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரெட்டிஷ் எல்லோ வந்து சேஞ்ச் ஆகுது. அண்ட் ஃபைனலி டர்ன்ஸ் டு ஒயிட் ஹாட். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபுல்லாக எல்லா கலருமே அதிகமாக வந்து இது பண்ணுறதுனால அதில் நம்ம ரீடிங் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ப்ளூ கலர் வந்து அதிகமாக இருந்திருக்கணும், அது பார்டர்ஸை பார்க்கும்போது எனக்கு ப்ளூ கலரில் தெரிஞ்சிருந்திருக்கும், அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஆனால் வந்து இங்கே வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, எல்லா கலருமே இப்போ மேக்ஸிமம் எமிட் பண்ணும்போது நம்ம ஐ சென்ஸ் பண்ணும்போது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா அது வந்து ஒயிட் கலர் தெரிஞ்சிருந்திருக்கும். எதனால் ஒயிட் கலரில் தெரியுது அப்படின்னா, எல்லா கலருமே அதிகமாக எமிட் பண்ணுது, நம்ம ஐ வந்து ஒயிட் கலரில் சென்ஸ் பண்ணோம். அதே இது வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பெக்ட்ரோமீட்டர் வச்சு ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் அந்த டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி ஒரு லாம்டா வந்து அதிகமாக வந்து இருந்திருக்கணும், ரைட்? சரி தானே? அப்போ என்ன சொல்கிறாங்கிறது புரியணும். ஏன்னா விப்ஜிஆர் கலர்ஸ் எல்லா கலருமே சேர்ந்து தெரிஞ்சுன்னா நம்மளுக்கு பார்க்கும்போது ஒயிட் கலரில் தான் தெரிய போகுது. ஸோ அதான் சொல்கிறாங்க ஃபைனலி டர்ன்ஸ் டு ஒயிட் ஹாட், ஒயிட் கலரில் இருக்குது, விச் மீன்ஸ் எல்லா கலருமே நிறையா எமிட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் த அபோவ் அப்சர்வேஷன் இஸ் பாசிபிள் பை யூஸிங் எதை வச்சு நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிறத வச்சு நம்ம வந்து சொல்கிறது வந்து என்னென்னா, இட் இஸ் வீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா. therefore the answer is option 4. இந்த சம் புரியணும். அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் சம்மும் சும்மா ரேஷியோ பேஸ் பண்ண சம் தான். ஸ்ட்ரைட்டாகவே ஆன்சர் வந்து வந்துடும். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். Two metal rods 1 and 2 of same lengths have the same temperature difference. ஓகே, ரெண்டு ராட் இருக்குது, ரெண்டுமே வந்து சேம் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் தான் இருக்க போகுது between their ends. ஓகே, their thermal conductivities are K1 and K2 and cross sectional areas are A1 and A2 respectively. அப்போ எது வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா தெர்மல் கண்டக்டிவிட்டியும் cross sectional ஏரியாவும் வித்தியாசமாக இருக்குது. if the rate of heat conduction in 1 is 4 times that of 2, அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒனில் வந்து எனக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா ரேட் ஆஃப் ஹீட் கண்டக்ஷன் வந்து இட் இஸ் 4 times that of 2. அப்போ வந்து எனக்கு வந்து del Q1 வந்து ரேட் ஆஃப் ஹீட் கண்டக்ஷன் தானே. அப்போ del Q1 divided by del T is 4 times that into, ரைட்? அப்போ 4 times del Q2 divided by del T. அப்படியே ஸ்டேட்மெண்ட் மாதிரியே நம்ம அப்படியே ஈக்குவேஷன் வந்து ஃப்ரேம் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் வந்து நான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா K1 A1 அந்த ரிலேஷன் வந்து எப்படி வரும் அப்படிங்கிறத நான் வந்து டிட்டர்மைன் பண்ணணும். அப்போ del Q1க்கு வந்து அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எனக்கு தெரிஞ்சது வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும், K1 ஏரியா வந்து A1 and then del T divided by L. ரெண்டுக்குமே சேம் லென்த் தானே. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி L which is equal to 4 K2 A2 del T divided by the length L. அப்போ del T L gets cancelled, del T L it gets cancelled. Therefore I'll be left with K1 A1 which is equal to 4 times K2 A2. The answer is option 1. இந்த சம் புரியணும். ஸ்ட்ரைட்டாகவே போட்டாலே வந்துடும். அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து if the radius of a star is capital R, ஸ்டாரோட ரேடியஸ் வந்து R and it acts as a black body. சரி, ஓகே, it acts as a black body. what would be the temperature of the star? அப்போ temperature of the star என்னங்கிறது வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும். in which the rate of energy production is Q. அப்போ rate of energy production அப்படின்னா ரேட்டுன்னு கொடுத்தாச்சு. அப்போ ரேட்டுங்கிறது இங்கே வந்து எனக்கு வந்து என்னென்னா பவர் வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா Qன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ E by A is equal to sigma T power 4. அது வந்து யூஸ் பண்ணிட வேண்டியதான். அப்போ E is equal to sigma A T power 4. இங்கே நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா டெம்பரேச்சர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வேர் E is Q, சிக்மா வந்து என்னென்னா சிக்மானே கொஷினில் வச்சுக்க வேண்டியதான்.
அண்ட் தென் ரேடியஸ் வந்து எனக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஏரியாங்கிறது வந்து சர்ஃபேஸ் ஏரியா நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ண வேண்டியதான், வில் கெட் த ஆன்சர். அவ்வளோ தான். டீக்கு என்ன ரிலேஷன் வருது அப்படின்னு பார்த்தோன்னா தட்ஸ் த ஆன்சர். அப்போ டெம்பரேச்சர் T ஈக்குவல்ஸ் ஈக்கு பதிலாக நான் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா கியூன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். சிக்மா வந்து டினாமினேட்டரில் வந்து போயிடும். சர்ஃபேஸ் ஏரியா இஸ் கோயிங் டு பி 4πr². அப்புறம் வந்து 1/4. தட்ஸ் இட், ஃபினிஷ்ட், ரைட். அப்போ வந்து த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4. ஓகே, இந்த சம்லாம் ஸ்ட்ரைட்டாகவே ஈஸியான சம். இந்த சம்மில் டவுட் இருக்கக்கூடாது. லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் சம் வந்து a slab of stone of area 0.36 meter square, right? See, cross sectional area வந்து 0.36 meter square வந்து கொடுத்துருக்காங்க. And thickness is 0.1 meter is exposed on the lower surface to a steam at 100 degrees Celsius. Fine. See, thermal conductivity பேஸ் பண்ண சம்மு. அப்போ வந்து நான் வந்து என்ன இருக்குது அப்படின்னா there is a slab. ஓகே, அந்த ஸ்லாப் வந்து எப்படி இருக்குன்னா அதோட ஏரியா வந்து எப்படின்னா இட் இஸ் 0.36 மீட்டர் ஸ்கொயர். அப்போ கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து கீழே இருக்க போகிற ஏரியா வந்து 0.36 மீட்டர் ஸ்கொயர். திக்னஸ் வந்து எனக்கு வந்து எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னா 0.1 மீட்டர் வந்து திக்னஸ் வந்து இருக்க போகுது. சரி, வேறு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா லோயர் சர்ஃபேஸ் இதில் வந்து எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டீம் வந்து பாஸ் ஆகுது. தட் இஸ் 100 டிகிரி செல்சியஸ். ஓகே, அப்போ லோயர் சர்ஃபேஸோட டெம்பரேச்சர் இஸ் 100 டிகிரி செல்சியஸ். ஏ பிளாக் ஆஃப் ஐஸ் அட் 0 டிகிரி செல்சியஸ் ரெஸ்ட் ஆன் த அப்பர் சர்ஃபேஸ். அப்போ அப்பர் சர்ஃபேஸில் வந்து யூஆர் ஹேவிங் எ பிளாக் ஆஃப் ஐஸ். அப்போ வந்து மேலே வந்து இட் இஸ் 0 டிகிரி செல்சியஸ். அப்போ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்துருக்கணும் அப்படின்னா இட் இஸ் 100 டிகிரி. ஓகே, 100. ஓகே, டெல்டி வந்து 100. இன் 1 hour 4.8 kg ஆஃப் ஐஸ் இஸ் மெல்டட். அப்போ 4.8 kg ஆஃப் ஐஸ் வந்து மேலே வந்து மெல்ட் ஆகுது 1 hourல. த தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த ஸ்லாப் இஸ், இந்த ஸ்லாபோட தெர்மல் கண்டக்டிவிட்டி கே என்ன அப்படிங்கிறத நான் வந்து இங்கே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி தானே, மற்ற லேட்டன் ஹீட் ஆஃப் ஐஸ் மற்றது எல்லாமே நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ ஸ்ட்ரைட்டாகவே அது வந்து கேலரிஸில் வந்து நம்ம வந்து பார்த்து இருந்திருப்போம். இங்கே வந்து ஜூலில் எல்லாமே நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே வந்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். இங்கெல்லாம் எஸ்ஐ யூனிட்ஸே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிகிரி செல்சியஸ் வந்து பிரச்சனை கிடையாது. மற்ற தெர்மல் கண்டக்டிவிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வில் கெட் இட். சரி தானே, ஏன்னா உள்ளே சப்ஸ்டியூட் பண்ண போகிறது டெல்டி தான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ செல்சியஸாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, கெல்வினாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஓகே, புரியணும் என்ன சொல்கிறேன்னு. இப்போ வந்து நான் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா del Q by del T தானே. அப்போ வந்து இங்கே வந்து நான் del Q என்ன அப்படிங்கிறது வந்து நான் வந்து ஃபஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். அப்போ del Q ஈக்குவல்ஸ் இது வந்து எவ்வளோனா 4.8 kg வந்து மெல்ட் ஆகுது இன் 1 hour. அப்போ del Qங்கிறது எதுக்கு வந்து ஈக்குவலாக இருந்துருக்கணும் அப்படின்னா MLM. del Q MC del Tலாம் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே வந்து மெல்ட் ஆகுது. ஸோ லேட்டன் ஹீட்டு தான். அப்போ MLM. அப்போ வந்து எனக்கு வந்து எவ்வளோ இருந்துருக்கணும் அப்படின்னா மாஸ் வந்து எனக்கு வந்து எவ்வளோ வந்து மெல்ட் ஆக போகுது 4.8 kg, ரைட். அப்போ வந்து 4.8 kg, கேஜி வந்து கேஜிலே வச்சிட வேண்டியதான். அது எஸ்ஐ யூனிட்ஸ் தான். எவ்வளோ வந்து மெல்ட் ஆகுது அப்படின்னா 4.8 kg வந்து 1 hourல வந்து மெல்ட் ஆகுது. ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து லேட்டன் ஹீட் ஆஃப் ஐஸ் வந்து எனக்கு வந்து எவ்வளோக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும் அப்படின்னா 3.36 × 10⁵. சரி தானே, அப்போ 3.36 × 10⁵ வந்து இவ்வளோ எனர்ஜி இருந்துச்சுன்னா 4.8 kg ஆஃப் ஐஸ் வந்து இட் வில் கெட் மெல்டட். ஓகே, அப்போ இவ்வளோ எனர்ஜி வந்து அது வந்து எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும் அப்படின்னா 1 hourல வந்து அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்துருக்கணும். அப்போ தான் வந்து 4.8 kg மெல்ட் ஆயிருக்கும் கீழேருந்து மேலே. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து என்ன போட போகிறேன் அப்படின்னா del Q by del T. அந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிடுறேன், அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வரும். அப்போ del Q divided by del T which is equal to K எதான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் A del T by L. இங்கே A del T by L எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரியும். அப்போ உள்ள சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னா del Qக்கு வந்து நம்மளுக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா மேலே என்ன பேராமீட்டர் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். அப்போ 4.8 × 3.36 × 10⁵ டிவைடட் பை சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இப்போ del T வந்து எனக்கு டைம், சேஞ்ச் இன் டைம். அப்போ எவ்வளோ டயத்தில் வந்து இவ்வளோ ஹீட் வந்து பாஸ் ஆகியிருந்திருக்கணும் அப்படின்னா 1 hour. அதான் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ யூனிட்ஸ் எல்லாமே செகண்ட்ஸில் தான் இருக்குது. கொஷின் வந்து பாருங்கள் எல்லாம் எஸ்ஐ யூனிட்ஸில் தான் போய்ட்டுருக்கு. டிகிரி செல்சியஸ் வந்து பிரச்சனை கிடையாது, ஏன்னா வந்து del T தான் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். புரியணும் நான் என்ன சொல்கிறேங்கிறது. அப்போ வந்து இங்கே வந்து கீழே வந்து செகண்ட்ஸில் வந்து போடணும் அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி 3600, 60 × 60 which is 3600. தட் இஸ் ஈக்குவல் டு கே. ஏரியா, கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து இங்கே வந்து எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஷின்லேயே மீட்டர் ஸ்கொயரில் வந்து கொடுத்தாச்சு. அப்படியே தூக்கி உள்ளே போட்ட வேண்டியதான். தட் இஸ் கோயிங் டு பி 0.36, ரைட். வேறு வந்து எனக்கு வந்து சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வந்து del T வந்து 100, ரைட். 0லேருந்து இது. அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் இஸ் கோயிங் டு பி 100. ஓகே, அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து இட் இஸ் 100. அப்புறம் லென்த் வந்து எனக்கு வந்து என்னவாக இருந்திருக்கணும்னா இட் இஸ் 0.1 மீட்டர், ரைட். 0.1 மீட்டர். இப்போ இதை ஜஸ்ட்டு நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா வில் கெட் த ஆன்சர். இங்கே வந்து 100.1 வந்து இருக்க போது. அப்போ வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா கீழே இருக்கும்போது டினாமினேட்டர்லேருந்து மேலே போகுதுன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி 1/10. மேலே போச்சுன்னா
எக்ஸ்ட்ரா ஒரு 0 தான் வந்துருக்கணும். therefore that is 1000. அப்போ 1000ம் 0.36 இது ரெண்டையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா will have 360 ரைட். இந்த ஈக்குவேஷன் வந்து ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் மட்டும் பண்ணி நம்ம வந்து எழுதிட்டோம் அப்படின்னா will get the answer ரைட். அப்போ வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிட வேண்டியதான். இப்போ இந்த கேக்கு தகுந்த மாதிரி நம்ம ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ ரீஅரேஞ்ச் பண்ணும்போது will have k வந்து அந்த சைடு இருக்குது. ஸோ இது அப்படியே நம்ம எழுதிட வேண்டியதான். 4.8 into 3.36 into 10 power 5 divided by 3600 ரைட். இன்ட்டு நியூமரேட்டரில் இருக்க போகிறது வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும் 0.36 into 1000. அப்போ அது வந்து டினாமினேட்டர் வரும்போது தட் இஸ் கோயிங் டு பி 360 ரைட். சரி, இப்போ வந்து ஜீரோஸை மட்டும் கேன்சல் அவுட் பண்ணிடலாம். ஜீரோஸை கேன்சல் அவுட் பண்ணால் 0 0 0. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி 10 power 2 ரைட். அப்போ ஒரு 10 power 2 மட்டும் இருக்குது. லெஃப்ட் ஓவர் எல்லாத்தையும் 6 டேபிளில் கேன்சல் அவுட் பண்ணி பார்க்கலாம். அப்போ 6 டேபிளில் இது கேன்சல் அவுட் ஆயிடுச்சுன்னா 36 ரைட். அப்போ வந்து இது வந்து 6. அப்போ 4.8 வந்து இது வந்து போச்சு அப்படின்னா 8 6 are 48. ஸோ தட்ஸ் கோயிங் டு பி 0.8 ரைட்டு. அதுக்கப்புறம் அதை இன்னொரு தடவை 2 டேபிளில் கேன்சல் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா இல்லை 0.4. ஓகே, ஒரு செட்டு டன். இன்னொரு இதே 6 டேபிளில் கேன்சல் அவுட் பண்ணிட வேண்டியதான். அப்போ 6 இது வந்து 3.36னா 30. ஸோ 30 வந்து இட் இஸ் கோயிங் டு பி 0.5. 36 ஸோ தட்ஸ் 0.56 ரைட். சரி, அதுக்கப்புறம் திருப்பி அதை வந்து 2 டேபிளில் கேன்சல் அவுட் பண்ணிட வேண்டியதான். ஸோ 3 மேலே 0.56 இஸ் கோயிங் டு பி 0.4. ஐ மீன் 4க்கு வந்து 2, 16க்கு வந்து 8 ரைட். 0.28. ஓகே, இட் இஸ் டன். அப்போ 28 into 4 அதை மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாகவே டிவைட் பண்ணி தான் பார்க்கணும். we are left with no other choice ரைட். அப்போ 28 into 4 வந்து எனக்கு வந்து இட் was 32 ரைட். 3 4 2 8 that's going to be 112. இப்போ வந்து டெசிமல் பிளேசஸ் வந்து நம்ம வந்து தள்ளி வைக்கணுமா? ஸோ டெசிமல் பிளேசஸ் வந்து தள்ளி வச்சோம் அப்படின்னா you will have 3 decimal places. ஸோ 0.112 வந்து வரப்போகுது into 10 power 2 ரைட். அப்போ into 10 power 2 அப்படிங்கும்போது 11.2 வந்து வந்துடும். சரி, அதுக்கப்புறம் 10 power 2 நான் சேர்த்து சொல்கிறேன். அப்போ you're going to have 11.2 divided by 9. இப்போ ஃபைனலாக வந்து நான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா 11.2ஐ 9ஐ மட்டும் நான் டிவைட் பண்ணிட்டேன் அப்படின்னா I'll have to get the answer ரைட். சரி, அப்போ 11.2 இது வழி இல்லை, இப்படி தான் போட்டாகணும். 11.2 divided by 9 அப்படிங்கும்போது 9க்கு 11.2 அப்படின்னா எனக்கு வந்து பாயிண்ட் வந்து வச்சாச்சு. அப்போ 10 11. ஸோ தட்ஸ் இஸ் கோயிங் டு பி 2. சரி தானே. அடுத்து வந்து 0.2 வந்துன்னா 22 ரைட். டெசிமல் பிளேஸ் மேலே வச்சிட்டோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 9 ஸோ 18 ரைட். எப்போ வேணால் 1.2 ரிமைனிங் வந்து 4 40 36 அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ 1.24. த ஆன்சர் இஸ் 1.24. இதில் மேத்தமெட்டிக்கல் சால்விங் தான் கொஞ்சம் வந்து ட்ரிக்கியாக இருக்கும். மற்றதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டாலே வர மாதிரி தான் இருக்கும். இந்த ஆன்சர் இஸ் 1.24 which is option 1. இதில் வந்து நம்ம அப்ராக்சிமேட்டும் ரொம்ப பண்ண முடியாது. ஏன்னா எல்லா வேல்யூமே ரொம்ப க்ளோஸ் பை இருக்கலாம். 1.24 1.29 2.05 1.02 நீங்கள் வழியே இல்லை அப்ராக்சிமேட் பண்ணாமல் கொஞ்சம் கரெக்டாக அடுத்தடுத்த ஸ்டெப்பு கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாகவே கேன்சல் அவுட் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கும். அப்ராக்சிமேட் பண்ணாமல் நம்ம வந்து போட்டால் வில் கெட் த ஆன்சர். சரி தானே. ஸோ இந்த செஷன் வந்து இதோட போதும். நம்ம ஒரு 20 சம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்திருக்கோம். லெஃப்ட் ஓவர் சம்ஸ் வந்து இன்னும் ஒரு 20 சம்ஸ் மட்டும்தான் இருக்கும். அது வந்து நெக்ஸ்ட் செஷனில் நம்ம ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதுதான் கொஞ்சம் இந்த பாட்டு தான் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் ரைட். ஸோ வித் திஸ் த வீடியோ கெட்ஸ் கம்ப்ளீட்டட். பை.